தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான பரிசுத்த நாளிலும் इस आज के अच्छे पवित्र दिन में விசேஷமாக இந்த ஆண்டின் இறுதி பரிசுத்த ஆராதனையாகும். இது खास करके इस साल के जो आखिरी पवित्र आराधना, கடந்த மாதங்களில் எல்லா பரிசுத்த ஆராதனையும் நாம் ஆசிரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். गुजरे दिनों में सभी पवित्र आराधनों को परमेश्वर आशीष करने के लिए अनुग्रह के धन्यवाद। இந்த ஆண்டின் இந்த இறுதி பரிசுத்த ஆராதனையை நாம் ஆசிரிக்கும்படியாக இறை சமூகத்திலே கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. इस साल के आखिरी पवित्र आराधना को आशीष करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया, तो धन्यवाद करते हैं। இன்னும் ஏதாவது 2-3 நாட்கள் தான் இந்த ஆண்டு முடிவடைய இருக்கிறது. और 2-3 दिन बचा है इस साल के अंत होने के लिए। கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. परमेश्वर के वचन को हम ध्यान करें। யாராவது ஒருவர் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். उठकर खड़ा होकर भजन संहिता उसका 90 का 12 को पढ़ेंगे। சங்கீதம் 90:12. Psalm 90:12. நானும் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்ன அறிவை எங்களுக்கு போதித்தரணும். ஹalleluya ஹalleluya. இங்கே சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். यहाँ पे भजन संहिता ने से लिखा है, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று அவர் இங்கே பாடுகிறார். हमको अपने दिन गिनने की समझ दे कि हम बुद्धिमान हो जाए। இந்த சங்கீதம் தாவீது இல்ல, இது மோசேயானவர் பாடுகிற சங்கீதமாகும். ये जो है ये भजन संहिता ये दाऊद का नहीं बट मूसा के द्वारा किया गया है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पवित्र नाम की स्तुति हो। எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். हमको अपने दिन गिनने की समझ दे। கர்த்தர் நாட்களை நமக்கு ஈவாக நமக்கு தந்தருளினார். परमेश्वर ने जो हमें को दिन दिया है उसका वो अनुग्रह है। பொதுவாக காலங்கள் அது என்னாலும் ஏதாவது இருக்கிறதா இல்லை என்றால் காலங்கள் ஏதாவது கடன் செல்கிறா என்பது நாம் அறிய முடியாது. आमतौर पे युग या समय जो है वो है या गुजर रहा है, हम इसे बराबर बोल नहीं सकते। சூரியன் ஏதாவது இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது. सूरज जो है अपनी जगह पर है। பூமி இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது. धरती भी अपनी जगह पे है। சூரியனும் சந்திரனும் நாட்களை மாதங்களை வருடங்களை கணிக்கும்படியாக தேவனால் உருவாக்கப்பட்ட நட்சத்திரங்களாகும். दिन और साल का हिसाब लगाने के लिए जो है सूरज और चांद जो है ये परमेश्वर की सृष्टि है। நமக்கு ஏதாவது ஒரு நாள் தேவன் நமக்கு ஏதாவது கூட்டி தருகிறார். हमें एक दिन अगर परमेश्वर ने दिया है, ஒரு புதிய ஆண்டை நாம் ஏதாவது காண இருக்கிறோம், एक नया साल हम देखने वाले हैं। அப்படி என்றால் अगर ऐसा हो तो நம்முடைய ஏதாவது உடல், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், हमारा जो जिंदगी हमारा जो शरीर है அது ஏதாவது குறைந்து கொண்டு போகிறதே. वो जो है वो दिन ब दिन कम हो रहा है। நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு நாளை புதிதாக ஒரு நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார். आमतौर पे हम कहते हैं कि नया दिन परमेश्वर ने मुझे दिया है। நாம் ஏதாவது ஒரு புதிய ஆண்டை தான் நாம் ஏதாவது பார்க்கிறோம். हम एक नए साल को हम देख रहे हैं। அப்படி என்றால் நம்முடைய உடல், நாம் ஏதாவது வசிக்கும் நம்முடைய ஜீவன் இது குறைந்து கொண்டு போகிறது. इसका मतलब ये कि हमारा जो जिंदगी जो ये को कम हो रहा है। அப்ப ஆண்டுகள் காலங்கள் அது ஏதாவது நிலைத்திருக்கிறதா இல்லை என்றால் நாம் ஏதாவது கணித்திருக்கும் ஏதாவது இந்த ஏதாவது வருடங்கள் நாட்கள் ஏதாவது மாதங்கள் வாரங்கள் இது ஏதாவது கடந்து போகிறதா? ये साल जो है ये समय बना रहा है कि हम इससे जो है गुजर रहे। அது ஏதாவது விஞ்ஞான ரீதியான ஏதாவது பல ஏதாவது சர்ச்சைக்குரிய காரியமாகும். ये जो है वैज्ञानिक रीति से कई जो चर्चा का विषय। இங்கே ஏதாவது மோசேயானவர் ஏதாவது ஆண்டவரிடம் ஏதாவது இப்படி ஏதாவது பாடுகிறார். यहाँ जो मूसा जो है ये ऐसे गाते हैं, ஆண்டவரே நாங்கள் எங்களது நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு ஏதாவது தந்தருளும் போதித்தருளும் என்று சொல்லி அவர் பாடுகிறார். हमारे दिन गिनने की समझ हमको दे करके कहते हैं। மனித வாழ்க்கையானது குறைந்த ஏதாவது காலமாகும். मनुष्य की जिंदगी कुछ पल के लिए। யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே याकूब 4 इसका 14 को पढ़ेंगे। யாக்கோபு 4:14
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र की महिमा। இங்கே காலங்கள் அதாவது குறுகிய காலமானது குறுகியதாக இருக்கிறது. यहाँ पे समय जो है बहुत सीमित है। அதாவது பனியை போல அது குறுகி அதாவது மாய்ந்து மறைந்து போகிறது. ये जो है ये जो ठंड के जो ये बर्फ के समान जो है निकल जाएगा। மனித வாழ்க்கையானது நிரந்தரமாக நாம் இருப்பது இல்லை. मनुष्य का जिंदगी जो है वो निरंतर नहीं है। அதாவது நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது मैंने जब ऐसे जो रिसर्च किया था, அதாவது மலைகள் जो पहाड़े जो है அவைகள் அதாவது என்றும் நிலைத்திருக்கிறது. वो हमेशा के लिए बनी रहती है। பூமி என்றும் நிலைத்திருக்கிறது. धरती भी अपनी जगह पे बना है। சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவையெல்லாம் அதாவது என்றும் நிலைத்திருக்கிறது. सूरज और चंद्र जो अपने जगह में बने हैं। ஆனால் அவைகள் அதாவது மாறுகிறதா இல்லை என்றால் அதாவது மாறிக்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் நேரடியாக பார்க்க முடியறதில்லை. लेकिन क्या वो बदल रहे हैं, कुछ हो रहा है, हम हमारे रूबरू आंखों से नहीं देख सकते। ஆனால் அவைகளில் ஏதாவது பல மாற்றங்கள் ஏதாவது உண்டாகிறது என்பதை ஏதாவது அறிந்து கொண்டேன். लेकिन उनमें भी कई तरह के बदलाव होते हैं, ये मैंने जाना। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, परमेश्वर के बच्चे लोग हम जो है இந்த காலத்தில் நாம் வாழுகிறோம், யுகத்தில் நாம் வாழுகிறோம். इस काल में, इस युग में हम जी रहे हैं। தேவன் நமக்கு ஏதாவது காலங்கள், வருடங்கள், மாதங்கள், சமயங்கள், நேரங்கள் ஏதாவது இதை நமக்கு ஏதாவது ஈவாக தந்திருக்கிறார். परमेश्वर ने जो हमें काल, समय, वक्त जो है ये एक अनुग्रह से दिया है। மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார். मनुष्य का जिंदगी कितने साल तक रहेगा, ये भजन संहिता लिखने वाला कहता है। 90ஆம் சங்கீதம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனித ஏதாவது வாழ்க்கை ஏதாவது கொஞ்ச காலம் தான் இருக்க முடியும், அது நீண்ட யுகங்களாக நாம் இருப்பது இல்லை. मनुष्य की आयु जो है कुछ समय के लिए है, वो निरंतर उसकी आयु नहीं है। ஆண்டவர் சராசரி ஒரு மனிதனுக்கு ஏதாவது 70 ஆண்டை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். आमतौर पे एक मनुष्य की जिंदगी 70 साल तय किया गया। பலத்தின் மிகுதியினாலே, और अगर उसके நல்ல ஆரோக்கியமாக இருப்பதினாலே, शरीर के आरोग्य से, நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல இருக்கிறவர்கள் 80 தாண்டுகிறது, 120 வரைக்கும் ஜனங்கள் இருக்கிறார்கள். अच्छा कसरत और फिटनेस अगर होगा तो 80 भी लोग पार करते हैं। ஆனால் அவைகள் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கும் பொழுது, लेकिन क्यों इतने साल जिंदगी रह रहे अगर देखेंगे तो அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையானது முற்றிலும் வேஸ்ட் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. वे लोग अगर उद्धार नहीं पाए तो उनकी जिंदगी जो है वो व्यर्थ है। ஆதாம் எந்த அவனுக்கு எப்பொழுது வயது உருவாச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. आदम को जो है जो कभी उसको जो उम्र हुआ पता नहीं। அவன் பிறந்து சின்ன வயதில் வளர்ந்து அவன் பெரியவனாகி 930 ஆண்டுகள் ஜீவித்ததனுடைய அந்த கால கணிப்பு நாம் அதை கணிக்க முடியாது. आदम जो है जब बचपन से लेके बड़ा होके उसका जिंदगी जो है हम उसे अंदाजा नहीं लगा सकते। அவன் ஆண்டவர் உருவாக்குன ஒரு வளர்ந்த ஒரு மனிதன் ஒரு முதிர்ந்த ஒரு மனிதன் 30 வயது வச்சுக்கிடுவோம். एक पूरा ग्रोन एक अडल्ट 30 साल हम समझ सकते हैं। அப்ப 30 வயது அந்த நிலையில் ஆண்டவர் ஆதாமை படைத்திருந்தால், अगर 30 साल की उम्र में अगर आदम ने इसको सृष्टि किया 930 காற்றும் அது தாண்டி அவனுடைய ஆயுள் நாள் கணக்கிடப்படுகிறது. तो 930 साल से भी इसको ज्यादा हो सकता है, ऐसा उम्र ऐसा अंदाजा लगा सकते हैं। ஆனா நம்மள பாருங்க, लेकिन हमें देखिए, நாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் நம்ம உருவாகிறோம். हम हमारे माँ के जो पेट में सृष्टि हुए 9 மாதங்கள் அந்த கருவில் நாம் இருக்கிறோம். 9 महीने जो है हम माँ के पेट में, அது கணக்கிடப்படுவது இல்லை, वो हिसाब में नहीं होता है। பிறந்த பின்பு जो पैदा होने के बाद, பிறந்து ஒரு ஆண்டு கழித்து இந்த பையனுக்கு இந்த பிள்ளைக்கு 1 வயசு ஆயிட்டு, पैदा होने का जब 1 साल पूरा होता है हम कहते हैं कि 1 साल हो गया है। அப்போதாவது நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை எப்போதான் ஆரம்பிக்குது, எப்பொழுதாவது முடிவடைகிறது என்று சொல்லி அந்த கணக்கு சரியாக நாம் நிதானிக்கிறது இல்லை, நாம் அதை கவனிக்கிறதும் இல்லை. इसलिए मनुष्य की जिंदगी कभी कितना है हम उसको हम अंदाजा नहीं लगा पाए। ஒரு சராசரியான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் 70 வயதை ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். एक साधारण तौर पे मनुष्य की जिंदगी 70 साल तक होती है। अनेक மனிதர்கள் நல்ல ஆரோக்கியமாக நல்ல சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல இருக்கிறவங்க 80 100 தாண்டுகிறது. और कुछ लोग जो खुद को आरोग्य रखते हैं वो 80-90 भी लोग जी पाते हैं। அந்த மனிதர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறாமல் இருந்தால், अगर लेकिन वो मनुष्य परमेश्वर को उद्धार ஆண்டவரை அறியாமல்
இருக்கிறார்கள் என்றால் परमेश्वर को अगर नहीं जानता है அவங்க ஏதாவது 80 தாண்டி ஏதாவது 120 அது 200 இருந்தாலும் சரி, चाहे वो 80 या 100 साल भी जी ले, அது எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. उसका उस मनुष्य के लिए कोई लाभ नहीं. ஆதாம் அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏதாவது வெளியேற்றப்பட்டதாவது எப்பொழுது வெளியேற்றப்பட்டான்னு சொல்லி தெரியல. आदम जो है वो जो आदम की वाटिका से कब बाहर निकाला गया पता नहीं. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு ஆண்டுகள் அவங்க ஜீவித்தாங்கன்னு தெரியல. जो उस वाटिका में कितने साल जिए उसका भी कोई हिसाब नहीं. அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வெளியேறாத அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் ஜீவித்தார்கள் என்பது நமக்கு ஏதாவது கணக்கின்படி 930 ஆண்டு ஆதாம் ஏதாவது 930 ஆண்டு ஜீவித்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. आदम की वाटिका के बाहर जो है 930 साल जिए करके हिसाब लगाया. ஏவாள் ஏதாவது எத்தனை வயதுல ஏதாவது மரிச்சா அவளுக்கு வயசு என்ன சொல்லி யாருக்கும் தெரியல. और हवा का भी जो है क्या उम्र का कुछ अंदाजा नहीं है. இங்கே ஏதாவது மோசையானவர் தான் அந்த பகுதிகளை எழுதுகிறார். या मूसा जो इस भाग को ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் ஏதாவது மோசையானவர் தான் ஏதாவது இந்த ஏதாவது ரகசியங்களை அவர் எழுதுகிறார். उत्पत्ति से लेके जो है ये व्यवस्था विवरण तक जो है ये मूसा लिखते हैं. அப்ப மோசேக்கு முந்திய காலங்களில் உள்ளதா சம்பவங்கள், मूसा के जो पहले के जो समय का जो है இஸ்ரவேலின் ஏதாவது எகிப்து அடிமைத்தனம், इस्राएली जो है मिस्र में गुलामी जब थे, யோசேப்பின் ஏதாவது ஆளுகை, यूसुफ का जो है शासन, இன்னும் ஏதாவது பற்பல காரியங்கள் ஏதாவது மோசே எப்படி அறிந்தார், कई तरह की बातों को मूसा ने कैसे जाना, அவருக்கு எப்படி தெரிந்தது, कैसे उनको पता था. ஏதாவது மோசேக்கு முந்திய ஏதாவது காரியங்களை ஏதாவது அவர் எப்படி தெரிந்து கொண்டார். मूसा के पहले के जो समय की बातों को उसने कैसे जाना. மோசேயின் பெற்றோர்கள் ஏதாவது அவர்கள் ஏதாவது இஸ்ரவேலராக இருந்தார்கள், அவர்கள் எபிரெயர்களாக இருந்தார்கள், தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள், விசுவாசிகளாக இருந்தார்கள். मूसा के जो माता पिता थे वो इस्राएली थे, वो लोग विश्वासी थे. அவர்கள் எல்லோரும் ஏதாவது ஆதியாகமத்தின் சம்பவங்கள், ஏதாவது யோசேப்பின் சம்பவங்கள், ஏதாவது யாக்கோபு, ஏதாவது ஆபிரகாம், ஈசாக்கு ஏதாவது போன்ற அவங்களுடைய சம்பவங்கள் எல்லாம் ஏதாவது மோசேயின் பெற்றோர்களுக்கு நன்றாகவே தெரியும். ये सब घटना जो मूसा के जो माता पिता को सब पता था, उत्पत्ति से लेके जो बाकी जो घटना है அவர்கள் மூலமாக பெற்றது தான் ஏதாவது மோசே ஏதாவது இங்கே எழுதி வைத்திருக்கிறார். पैदा जो मूसा जो है उन्होंने लिखा. அவர்களுக்கு தெரியாத சிலதாவது ஏதாவது ஆதி ஏதாவது சிருஷ்டிப்பின் சில விவரங்களை ஏதாவது தேவன் ஏதாவது மோசேக்கு ஏதாவது வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் யூகிக்கிறோம். उनको जो नहीं कुछ बातें हैं जो मूसा को प्रकट हुआ रहेगा कि ये हम इसे अंदाजा लगाते हैं, அதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். उन बातों को उन्होंने लिख दिया. இங்கே ஏதாவது அவர்தான் ஏதாவது இங்கே பாடுகிறார். यहाँ पे उन्होंने ऐसे गीत गाते हैं, நாங்கள் ஏதாவது நாட்களை எண்ணும், அதை அறியும், அது எப்படி ஏதாவது இருக்கிறது, அதை எப்படி ஏதாவது செழிப்பாக நாங்கள் அதை பயன்படுத்த முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ऐसे हमारे दिनों को हम जानने के लिए और उसको किस तरह से अच्छी तरह से इसे इस्तेमाल करना हमें सिखाइए என்று ஏதாவது அவர் பாடுகிறார். ऐसे वो गीत गाते हैं. சங்கீதம் 102 அதிகாரம் 11வது வாக்கியத்திலே தாவீதரசன் என்ன சொல்கிறார் என்றால், भजन संहिता 102 उसका 11 में पढ़ेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परिशुद्ध மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது புல்லை போல் ஏதாவது உலர்ந்து போய் விடுகிறது, அது காய்ந்து மறைந்து விடுகிறது. मनुष्य की जिंदगी जो है घास की तरह जो है उड़ जाता है. மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது குறை உள்ளதாக இருக்கிறது. मनुष्य की जो जिंदगी है वो कमी है. அது பல வேதனைகள், பல பாடுகள், ஏதாவது இக்கட்டுகள் ஏதாவது சூழ்ந்து இருக்கும், ஏதாவது ஒரு நிலை ஏதாவது நம்ம ஏதாவது அனுபவிக்கிறோம். कई तरह के दुख और तकलीफ गिरा होता है. அந்த நாட்களை குறித்த அறிவை ஏதாவது நாங்கள் எப்படி எங்களுடைய நாட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், उन दिनों के बारे में हम कैसे हमारे दिनों को जो इसका इस्तेमाल करें. என்னுடைய நாட்கள் ஏதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது சூரியனை பார்க்கிறோம், புதிய நாள். एक नए दिन में हम सूरज को देखते हैं. அதாவது நாளை நாம் ஏதாவது அனுபவித்து நாம் அதில் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து ஏதாவது மாலை ஆகிறது, இரவாகிறது, மறுபடியும் ஏதாவது ஒரு புதிய நாளை காணுகிறோம். वो दिन का काम खत्म करते हैं और जो है शाम ढल जाता है और हम सो जाते हैं. ஒவ்வொரு நாளும் செழிப்பாக ஏதாவது நாங்கள் எப்படி இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஏதாவது இங்கே மோசேயானவர் பிரார்த்தனை செய்கிறார். एक एक दिन जो हम किस तरह रहना है हमको सिखाना है करके जैसे मूसा प्रार्थना करता है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையானது ஏதாவது ஒரு குறுகிய காலத்து ஏதாவது காலம் வரைக்கும் தான் நாம் ஏதாவது ஜீவிக்க முடியும். हमारी जिंदगी जो है कुछ पल के लिए जो हम जीते हैं, நாம் ஏதாவது என்றென்றும் ஜீவிக்கும்படியாக தேவன் நம்மை படைத்திருந்த போதிலும் हम हमेशा जीने के लिए ही सृष्टि किए थे. இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே इस धरती पे ஒரு குறுகிய நாட்கள் மாத்திரம் தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் அதை பயன்படுத்த முடியும். कुछ समय हमें दिया गया है, उसे हम जो इस्तेमाल करना है. அந்த நாட்களை ஏதாவது நாங்கள் ஏதாவது எப்படி அதை ஏதாவது சரியாக பயன்படுத்த வேண்டும், செழிப்பாக நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஏதாவது இங்கே மோசேயானவர் ஜெபிக்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். उस दिन का किस तरह से अच्छा इस्तेमाल करना है वो हमें सिखाइए करके इसे प्रार्थना करें. தேவனுடைய பிள்ளைகளாக
இருக்கிற நாம தான் கடந்தது ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு ஏதாவது நல்லதா நாட்களை கொடுத்தார். परमेश्वर के बच्चों हमको परमेश्वर ने अच्छे दिन दिए. அந்த நாட்களில் ஏதாவது பலதாவது குறைபாடுகள் பலதாவது நிறைவுகள் कई कमियों को और कई भरपूर பலதாவது நாட்களில் நமக்கு விசுவாசம் ஏதாவது மேலோங்கி இருந்தது, அதாவது சில நாட்கள் ஏதாவது விசுவாசம் தாழ்வாக இருந்தது. कुछ पल विश्वास में हम ऊंचे पाए गए थे, कुछ कमीपन पाए சில गए. நேரங்களில் நாம் சந்தோஷமாக இருந்தோம், சில நேரம் ஏதாவது வருத்தத்தோடும் இருந்தோம். कुछ समय हम खुशी में थे, कुछ समय जरा दुख था. சில நாட்கள் ஏதாவது நம்ம ஏதாவது பிறரோடு தான் நல்ல ஐக்கியமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். சில நாட்கள் ஏதாவது ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப ஏதாவது பாதிப்பில் இருந்தோம். कुछ दिनों में हम दूसरों के साथ अच्छे मेल मिलाप से रहते थे, कुछ दिनों में कुछ खट्टापन जिंदगी में आ गया. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ये मनुष्य का जिंदगी. மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரே விதமாக தான் இருக்க நாம் ஏதாவது எதிர்பார்க்கிறோம், ஒரே விதமாக தான் இருக்க வேண்டும் என்று. मनुष्य का जिंदगी एक ही तरह होना चाहिए करके हम चाहते हैं. ஆனால் சூழ்நிலைகள் நம்ம ஏதாவது அப்படிதான் இருக்கதாவது விடுவது இல்லை. लेकिन हालात जो है हमें ऐसे रहने देता ही नहीं. நாம சரியாகத்தான் இருக்க விரும்புகிறோம், சரியாக இருக்கிறோம். हम ठीक तरह से रहना चाहते हैं. சூழ்நிலைகள் நம்ம ஏதாவது அப்படிதாவது நாம் ஏதாவது வாழ்வதற்கு அது ஏதாவது அனுமதிப்பது இல்லை. लेकिन जो हालात ऐसे रहने की जो इजाजत नहीं देती. இங்கே ஏதாவது மோசியானவர் சொல்லுகிறார், அதாவது எங்களுடைய நாட்களை ஏதாவது நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், சரியாக அதை பயன்படுத்த வேண்டும், செழிப்பாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஏதாவது பாடுகிறார். ऐसे मूसा यहाँ कहते हैं कि हमारी जिंदगी को हम जानना है, हम ठीक तरह से रहना. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 7-8 வாக்கியங்களிலே Isaiah 47:8 में पढ़ेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது புல்லை போல, ஏதாவது ஒரு புகையை போல, அது ஏதாவது மாய்ந்து ஏதாவது மறைந்து போகிறது. मनुष्य की जिंदगी एक घास की तरह या फूल की तरह जो है सूख कर उड़ जाता है. தேவனுடைய வார்த்தை ஒன்றே ஏதாவது என்றும் ஏதாவது நிலைத்திருக்கும் என்று சொல்லி இயேசு ஏதாவது பேசுகிறார். लेकिन परमेश्वर का वचन एक ही जो है वो बना रहेगा करके ऐसे कहते हैं. வானமும் பூமியும் ஏதாவது அழிந்து போகும், चाहे आकाश और धरती जो टल जाए, என்னுடைய வார்த்தை ஏதாவது ஒருபோதும் அழிவது இல்லை, அது என்றும் ஏதாவது நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஏதாவது அவர் பேசுகிறார். लेकिन मेरा वचन कभी टलेगा नहीं कैसे कहते हैं. ஆண்டவருடைய ஜனங்கள் ஏதாவது ஒரு ஆசீர்வாதமானதாவது அந்த வாழ்க்கை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर के लोग जो है आशीष की जिंदगी जीने के लिए இந்த பூமியிலே நாம் ஏதாவது நல்ல ஆசீர்வாதமாக ஏதாவது நல்ல செழிப்போடு இருக்கும்படியாகவே தேவன் விரும்புகிறார். ये धरती पे हम आशीष से रह करके परमेश्वर चाहते हैं. ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு ஏதாவது அப்படி ஏதாவது ஒத்து போகிறது இல்லை. लेकिन हालात जो है वो उस प्रकार नहीं होता. அது நமக்கு எதிரடியாக இருப்பதினாலே वो हमारे जो है विरोध में होता है. வாழ்க்கையில பல போராட்டங்கள், जिंदगी में कई तरह की जो संघर्ष, பலதாவது துக்கங்கள், பலதாவது இன்னல்கள், कई तरह के दुख, कई प्रकार के तकलीफ, பல இடுக்கங்கள் ஏதாவது உண்டாகிறது. இது நாம் ஏதாவது ஒவ்வொரு நாளும் அதாவது அனுபவிக்கிறோம். कई प्रकार के रुकावटें होते हैं, ये हम रोज जिंदगी में हम देखते हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर की पवित्र नाम में ஆதலால் அதாவது தேவா எங்களுக்கு ஏதாவது நாட்களை என்னும் அந்த அறிவை அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். हे प्रभु हमारी जिंदगी को गिनने की जो है हमको ज्ञान दे. எங்களுடைய வாழ்க்கை ஏதாவது குறுகின வாழ்க்கையாக இருக்கிறது. जिंदगी जो है बहुत ही कम है. இந்த ஏதாவது உலகமானது அது கடந்து செல்கிறது. ये जो जिंदगी जो है वो आगे जाता है. எங்களுடைய வாழ்க்கை ஏதாவது அது செழிப்பாக இருக்க நீர் எங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாரும் என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார். हमारी जिंदगी जो है खुशहाली में रहने के लिए हमें जो है सिखाओ. ஏனென்றால் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நோக்கம் உண்டு. क्योंकि जो जिंदगी में एक उद्देश्य है. நாம் ஏதாவது நித்தியத்தை ஏதாவது நோக்கி ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நாம் ஏதாவது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். हम जो है जो नित्य जो जिंदगी को पाने के लिए हम उस यात्रा में ஒரு வீணான வாழ்க்கை செய்யும்படியாக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை, நாம் ஏதாவது ரட்சிக்கப்படவும் இல்லை. एक व्यर्थ जिंदगी जीने के लिए हम उदाहरण என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு லட்சியம் உண்டு, நான் அதை நோக்கி ஏதாவது நான் தொடர்கிறேன், அதை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். जिंदगी का एक उद्देश्य, उस उद्देश्य की ओर हम जो चलना है. நோக்கமற்ற வாழ்க்கை ஏதாவது பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகும். बिना जो उद्देश्य का जो जिंदगी वो व्यर्थ है. ஆராயப்படாத வாழ்க்கை ஏதாவது செம்மையான வாழ்க்கை இல்லை என்று சொல்லி தத்துவஞானிகள் பேசுகிறார்கள். जांच परखने वाली जिंदगी जो नहीं है उसका कोई उपयोग नहीं. ஆராயப்படாத வாழ்க்கை என்றால் जो जांच परखने वाली जिंदगी, அதாவது ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை தீமைனால் ஏதாவது அது ஆராய்ச்சி செய்யப்பட்டு அது ஏதாவது ஆராயப்பட்டு அது எது சரியான நிலை என்பதை அறிந்து வாழ்க்கை செய்வது தான் மனிதனுடைய ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொல்லி தத்துவஞானிகள் பேசுகிறார்கள். मनुष्य की जिंदगी में अच्छा क्या है, बुराई क्या है, इसको जांच परखने, इसी को कहते हैं जांच परखना. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा. தேவா எங்களுக்கு ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தாரும், அதாவது நாட்களை என்னும் நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி இங்கே ஏதாவது மோசியானவர் ஜெபிக்கிறார். ऐसे जो है जैसी जिंदगी जो जीने के लिए हमें ज्ञान बुद्धि देना करके प्रार्थना. ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை ஏதாவது அது நமக்கு ஏதாவது
ஏதாவது எந்த நன்மையும் நமக்கு இதை தருகிறது இல்லை. एक व्यर्थ जिंदगी कोई भलाई देने वाला அவர்கள் ஒரு மனிதன் இருந்தான், அதாவது ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை அவன் செய்தான். ऐसे जो है ऐसे कि व्यर्थ जिंदगी से जी रहा है. லூக்கா 12ஆம் அதிகாரம் 19 21 வாக்கியத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கேதான் ஒரு ஐஸ்வர்யவான் அவன்தான் சுகபோகமாக வாழ்ந்தான். அவன் சுகபோகமாக வாழ்ந்தான். वो एक बहुत ही खुशहाली जिंदगी जी रहा था. அவனதாவது எல்லாதாவது சம்பத்துகள் எல்லா ஆசீர்வாதங்களோடு வாழ விரும்பினான். அவன் அப்படிதான் வாழ்ந்தான். उसे जो चाहता था सुख सुविधा सब कुछ उसकी जिंदगी में था. அவனதாவது வேற எதையும் குறித்து அவனுக்கு கவலை இல்லை. और किसी चीज की फिक्र नहीं थी. அநேகர் நாட்களிலே அப்படித்தான் வாழுகிறாங்க. अनेक जो जिंदगी में ऐसे जी रहे हैं. கோடீஸ்வரர்களை பாருங்க, அவங்க அதாவது நல்ல அவங்களுக்கு எல்லா பணமும் இருக்கிறது. आपने बड़े बड़े करोड़पति देखिए, सब पैसा संपत्ति सब कुछ है. அவங்க எதை நினைச்சாலும் அதாவது ஒரு வேலைக்கானதாவது டக்குன்னு கொண்டு கொடுத்துருவான். उन्होंने जो अगर कोई भी सोचेगा कोई इनका जो नौकर है उसको लाके दे देगा. அவங்களுக்கு என்ன தேவை என்பது அது ஒரு பட்டன் ஏதாவது சுவிட்ச் ஏதாவது அமைக்கினால் ஏதாவது எல்லாம் வந்துரும். उनको जो चाहिए अगर एक स्विच भी दबाएंगे तो भी उनको तो चीज मिल जाएगी. அவங்களுக்கு ஏதாவது உலகத்தில் வாழ்வதற்கு ஏதாவது எந்த தடையும் இல்லை, சுகபோகமாக வாழ்கிறாங்க. उनको जिंदगी में जीने के लिए कोई भी तकलीफ नहीं है. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது நோக்கத்தை அவர்கள் ஏதாவது அறிகிறார்களா, அறிந்திருக்கிறார்களா என்பதை நாம் ஏதாவது ஆராய்ச்சி செய்தோம் என்றால், लेकिन जिंदगी का उद्देश्य वो पहचानते हैं. अगर जांच करेंगे அவர்கள் உண்மையாகவே ஏதாவது நோக்கத்தை அறிந்திருந்தால் ஏதாவது அவர்கள் ஏதாவது தேவனை தேடி இருப்பார்கள், ரட்சிப்பை பெற்றிருப்பார்கள். सचमुच में अगर जिंदगी का उद्देश्य अगर देखते थे तो परमेश्वर को ढूंढते थे. இங்கே இயேசுவானவர் ஏதாவது ஓமை ஏதாவது கற்றுத் தருகிறார். கொஞ்சம் வசனங்களை வாசிங்க. லூக்கா 12:19 இருந்து. लूका 12:19 से பாருங்கள், இந்த ஐஸ்வர்யமானதாவது எல்லாதாவது அந்தஸ்து, எல்லா பணம், அதாவது எல்லா வசதிகளோடு ஏதாவது இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனதில் தன்னுடைய இருதயத்தோடு அவன் பேசிக்கொண்டான். ये धनवान जो अपने मन से कहता है कि तेरे पास सारी सुख सुविधा धन संपत्ति है करके वो बात करता है. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும், அது ஒரு முறை நாம் ஏதாவது பறந்து விட்டோம், ஏதாவது இப்படி சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஏராளமானோர் இருக்கிறாங்க. ऐसे बहुत लोग हैं जो चाहते हैं कि ऐसी इस प्रकार धनवान रहना है करके. அவர்கள் எல்லோரும் பூமியிலே வாழ்ந்ததாவது மடிந்து போக முடியாத லட்சியம் இல்லாதவர்களாக, நோக்கம் இல்லாதவர்களாக அநேகம் பேர் மடிந்து போகிறார்கள். वे लोग धरती में ऐसी जो बिना उद्देश्य के जीके और मर भी जाते हैं. அநேகருக்கு நோக்கமே இல்லை. अनेक को जो है कोई उद्देश्य नहीं. அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்களாம். अमेरिका में एक ऐसे हिसाब निकाला. அந்த கணக்கெடுப்பு என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம், லட்சியம் என்ன என்பதை கொஞ்சம் சொல்லுங்க. ऐसे बहुत लोग से पूछा गया जिंदगी का उद्देश्य क्या है करके. 80% அமெரிக்கர்கள் சொன்னாங்களாம், 80% வாழ்க்கையில எங்களுக்கு நோக்கம் என்பது என்று எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ऐसे जिंदगी का कोई उद्देश्य करके कुछ पता नहीं. எங்களுக்கு ஒரு லட்சியம் என்ற அந்த எண்ணமே அந்த இதே கிடையாது. ऐसा कोई जिंदगी का उद्देश्य नहीं करके उन्होंने कहा. 20-30% அல்ல, 20-30% 80% அமெரிக்கர்கள் இப்படிதான் பதில் அளித்தாங்க. 80% लोगों ने ऐसा जवाब दिया. அதே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை போதித்திருக்கிறார். वही 2000 साल पहले प्रभु यीशु मसीह ने ये बात बता दी. இங்கேதான் ஒரு நோக்கம் இல்லாத, ஒரு லட்சியம் இல்லாத ஒரு மனிதனை குறித்து அவர் பேசுகிறார். आप एक बिना एक उद्देश्य के एक मनुष्य के बारे में बताते हैं. அவன் சகலத்தையும் அவன் சம்பாதித்தான். उसने सब कुछ धन संपत्ति, அவன் உலகத்தில் எல்லாவற்றையும் அடைந்தான். संसार के सभी எல்லா ஆசீர்வாதத்தோடு அவன் சுகபோகமாக வாழ்ந்தான். सभी आशीष से खुश खुशी. அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, किसी प्रकार का எந்த குறைவும் இல்லை. कुछ कमी नहीं था. இதுதான் வாழ்க்கையா? क्या यही जिंदगी है? மனிதன் எதற்காக மாத்திரம் தான் படைக்கப்பட்டிருக்கிறான்? क्या मनुष्य इसीलिए जो है सृष्टि किया? தொடர்ந்து வாசிங்க, पढ़िए. அப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். மதிகேடனே, முட்டாளே, ஃபூல், இப்பொழுது உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. நீ சேகரித்து நீ சேமித்து வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் யாருடையது ஆகும் என்று சொல்லி நீ அதை அறி என்று சொல்லி இயேசு ஆண்டவர் கேட்கிறார். ये यहाँ पे लिखा गया कि तूने धन संपत्ति कमाया होगा, वो किसके लिए करके परमेश्वर. நாம் வாழ்க்கை சுகபோகமாக வாழுகிறோம். நம்முடைய பேரில் நம்முடைய வீடு இருக்குது, என்னுடைய பேரில் சகலமும் இருக்கிறது. हम जिंदगी में खुशी से रहते हैं, हमारे नाम पे घर और सब कुछ होता है. ஆனால் அவர்கள் மரித்த பின்பு அவர்களுடையது யாருடையதாக மாற போகிறது. लेकिन मृत्यु के बाद वो किसका होगा? ஒரு ஸ்தாபனத்தின் ஒரு தலைவர் சென்ற பின்பு, एक संस्था और उसका जो नेता अगर वो गुजर जाते हैं, அந்த ஸ்தாபனம் யாருடையது என்று சொல்லி சண்டை போட்டு இந்த பிரிக்கிறது
தீய கூட்டங்கள் ஏதாவது இருக்கிறது பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. फिर बाद में जो है वो संस्था कौन चलाएगा तो उसके ऊपर जो फिर जो झगड़ा होता है वो देखना बहुत आश्चर्य होता है. அந்த பொது ஏதாவது அந்த நிறுவனம் வந்து யாருடையது என்று ஏதாவது அவர்களுக்குள்ளாக போட்டி ஏதாவது நடக்கிறது. वो संस्था पे जो मालिकाना कौन चलाएगा करके वो आपस में फिर झगड़ा होता है. ஆனால் ஏதாவது அந்த ஏதாவது நிறுவனத்தை ஏதாவது உருவாக்கின அந்த தலைவருடையது என்பதை ஏதாவது யாரும் ஏதாவது சிந்திக்கிறது இல்ல. लेकिन ये जो संस्था जो जिसने शुरू किया ये उसका कोई सोचता नहीं है. இந்த ஏதாவது தனவான் இந்த ஐஸ்வர்யவான் ये जो धनवान जो था அப்படிதான் நினைத்து கொண்டான். ये ऐसी सोचा था இது என்னுடையது, இது நான் சம்பாதித்தது, என்னுடையதாது, என்னுடைய வீடு, என்னுடைய பணம், என்னுடைய நிலம் சகலமும் என்னுடையதான். ये मेरा है, मैंने कमाया, मेरे जो भेड़ बकरी घर वगैरह सब कुछ. ஆண்டவர் ஏதாவது அவங்க கிட்ட கேட்கிறாரு. परमेश्वर उससे पूछता है எப்பா ஏதாவது உன்னுடையதாது இருந்தது இப்பொழுது உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு ஏதாவது எடுபட்டு போகும் ஏதாவது ஒரு நேரம் வந்துட்டு. परमेश्वर ने कहा कि आज रात तेरा प्राण तुझसे लिया जाएगा. நீ செத்து போகிற, तू मर जाएगा. செத்து போன பின்பு அது யாருடையதாக மாறும். तू मर जाने के बाद ये किसका होगा? அவனுக்கு தெரியாது. उसको पता नहीं था. அவனுக்கு அவன் செத்த பிறகு அதாவது அவன் சிந்திப்பதில்லை. वो मर जाने के बाद वो सोचना बंद कर देगा. கேள்வி என்னன்னா, सवाल क्या है? செத்து போன பிறகு ஏதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஏதாவது முற்காலங்களில் உள்ளதை அவர்கள் சிந்திக்கிறாங்களா? मृत्यु के बाद उद्धार पाए हुए व्यक्ति भी क्या उनके भूतकाल के विषय में क्या सोचेंगे? அதை அவங்க நினைவு கூறுகிறார்களா? क्या वो याद करेंगे? இல்லை என்றால் அதாவது நித்திரையில் இருக்கிறார்களா? या फिर वो जो है विश्राम है? அது ஒரு கேள்வியாகும். ये एक सवाल है. நீங்களும் கொஞ்சம் சிந்திங்க. आप लोग भी तरह सोचिए. ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி பேசுகிறேன். ये उद्धार पाए ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி, उद्धार नहीं पाए हुए लोग, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுமே ஏதாவது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு நம்முடைய ஏதாவது ஆஸ்தி நான் அடைந்ததை ஏதாவது யார் என்னுடைய பிள்ளை திருடுறானா அல்லது நான் அது என்னுடைய எதிரி அதை திருடுறானான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. उनको कुछ भी पता नहीं कि मेरे संपत्ति मेरे बेटे ने लिया कि किसी ने चुरा लिया. இதெல்லாம் ஏதாவது உலக ஏதாவது மாயில் சிக்கி இருக்கத்தினால் அதாவது நமக்கு உண்டாயிருக்கும் பெரிய ஏதாவது பாதிப்பாகும். ये सब जो संसारिक मोह माया में जकड़े हुए इसलिए बड़ा जो है नुकसान है. இந்த தனவான் அதாவது இந்த ஐஸ்வர்யவானிடம் ஆண்டவர் கேட்ட கேள்வி, இன்றைக்கு உடைய ஆத்துமா உன்னை விட்டது எடுபட்டு போய்விட்டால், इस धनवान से जो परमेश्वर ने सवाल पूछा, आज के दिन तेरा प्राण तुझसे लिया जाएगा. நீ நேசித்ததாது இந்த ஆஸ்தி, நீ நேசித்த பணம், நீ நேசித்த வீடு, நீ நேசித்த எல்லா ஆசீர்வாதமும் யாருடையதாக மாறும்? ऐसे तूने जिससे मन लगाया तेरा जो धन संपत्ति वो किसके पास जाएगा? அது அவன் பதிலளிக்க முடியல. वो उसका जो उसके जवाब नहीं था. இந்த ஓமையின் முக்கியதான பொருள் என்னவென்றால், इस कहानी का जो है அவர் எல்லாவற்றையும் அவன் சம்பாதித்திருந்த போதிலும் उसने सब कुछ कमा लेके அவன் ஒன்றை அவன் சம்பாதிக்கவில்லை. लेकिन एक चीज उसने कमाई नहीं. ஒன்றை அவன் பாதுகாக்க முடியவில்லை. एक चीज वो संभाल नहीं पाया. ஒன்றை அவன் மீட்டுக் கொள்ளவில்லை. एक चीज को उसने छुड़ा नहीं पाया. என்பதை இயேசுதாது இங்கேதாவது வலியுறுத்துகிறார். यहाँ पे यीशु मसीह एक बात को அவன் बताता தன்னுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனான். अगर उसने अपने आत्मा को खो he दिया, lost his soul. उसने अपने आत्मा को खो दिया, ஆத்துமாவை இழந்துட்டான். आत्मा को खो दिया. இழந்து போன பின்புதாவது இரண்டாவது முறை தான் ரட்சிப்பு கிடையாது. एक बार आत्मा को खो दिया, दोबारा उद्धार का कोई मार्ग नहीं है. சிலதாவது தீயதாவது மதங்கள் ஏதாவது இரண்டாவது முறை அவனதாவது மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ரட்சிப்பு இருக்கிறதாக ஏதாவது சிலதாவது இந்த பைத்தியங்கள் சிலதாவது பேசிட்டு தருவாங்க. कुछ दूसरे धर्मों में ऐसे मूर्खता जैसे बात होती है कि दूसरा जन्म में அவன் மரித்த பின்புதாவது அவனுடையதாவது கதி அவ்வளவுதான். मृत्यु के बाद उसकी जिंदगी ஆதலால் ஜீவிக்கிற மனிதர்கள் ஏதாவது அவன் மரிக்கும் வரைக்கும் தன்னுடைய ஆத்மாவை குறித்ததாவது ஒரு அதேதாவது அவன் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா ரட்சிப்பு ஈடேற அவன் பிரயாசப்பட வேண்டும், அதை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று இங்கே இயேசு நமக்கு போதிக்கிறார். इसलिए जीवित मनुष्य अपने जो जीवन में है अपने आत्मा के उद्धार के लिए प्रयास उठाना है. அவன் சுகமுகமாக வாழ்ந்தான். वो बहुत खुशहाली में जी रहा है. அவன் ஏதாவது தியேட்டருக்கு போனான், वो थिएटर में जाता था, அவன் பப்புக்கு போனான், पबों में जाता था, கேசினோஸ்க்கு போனான், कैसीनो में गया, நல்லா குடிச்சான், अच्छा दारू पिया, நல்லதாவது மஜா பண்ணான், और अच्छी तरह से उसने बहुत ही आनंद मनाया. ஆனால் ஒன்றை ஏதாவது அவன் ஏதாவது அறியவில்லை. लेकिन एक उसने नहीं தன்னுடைய ஆத்மாவை ஏதாவது அவன் இழந்து போனான். उसकी आत्मा को खो दिया. அவன் ஆத்மாவை குறித்ததாவது அவனுக்கு கவலையே இல்லை. उसके आत्मा के विषय में उसको जरा भी बोझ नहीं था. ஆத்மா என்று சொல்லிதாவது இந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு போதகர் அது கிண்டலாக பேசுகிறார். आत्मा के विषय में एक बोधक जो है ऐसे जो हंसने वाली बात बोली. நான் பல ஏதாவது மாவை நான் பார்த்திருக்கிறேன். ऐसे कई तरह के मैंने ऐसे देखा है. கோதுமை மா, ऐसे जो आटा, அரிசி மா,
चावल काट இந்த ஆத்துமா அதாவது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டலா பேசுகிறான். ये आत्मा ये कौन सा चक्की काटा है? அப்போ இவர் ஏதாவது கிண்டல் பேசுகிறதாவது பல போதகர்கள் ஏதாவது ஜனங்களை ஏதாவது சந்தோஷப்படுத்துவதற்கு எதையும் பேசுவாங்க. ऐसे जो है ऐसे मजाक करके जो बोलने वाले जो पूरा कुछ ही बोल देंगे. அப்போ ஏதாவது இந்த மூடர்களாக ஏதாவது செவித்தனம் உள்ளவர்களாக இதை கேட்டுக்கிட்டு ஏதாவது சந்தோஷப்பட்டு போகிறாங்களா? ऐसे जो मूर्ख लोग सुन के खुशी होके चले लौट जाते हैं. அவங்களுக்கு ஏதாவது இதை குறித்த அறிவும் இருக்காது. इसके विषय में उनको ज्ञान भी नहीं. அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. परमेश्वर के सत्य को भी जानने நீ ஆண்டவர் சொல்கிறார் உடைய ஆத்துமா, परमेश्वर ने कहा तेरा ஆத்துமா அது மாவு, அது आत्मा करके जो அது ஏதாவது கோதுமை மாவு, वो जो है कि அது அரிசி மாவு, चावल काटा. இது ஆத்துமா, இது ஆத்மா அதாவது இந்த ஆன்மா அதாவது இது வேறப்பட்டதாகும். ये जो आत्मा ये एक बहुत बहुमूल्य இது மிகவும் உயர்ந்ததாவது ஒரு வஸ்துவாகும். एक बहुत ही ऊंची एक वस्तु है. இது நமக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கும் அது பெரியதா ஒரு ஸ்லாக்கியம், பெரிய ஆசீர்வாதமாகும். ये हमारे दिया गया हमारे एक बड़ा सौभाग्य. இது ஆன்மா இது ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ये आत्मा को उद्धार पाना करके परमेश्वर அந்த ரட்சிப்பு பூமியில் தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ये उद्धार जो है धरती पे அவன் செத்த பிறகு மரித்த பின்பு அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. मृत्यु के बाद इसके लिए कोई उद्धार नहीं है. நல்லா அறிஞ்சுக்கணும். ये अच्छी तरह जानना है. மனிதனுடைய சாவுக்கு பின்பு அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது. मनुष्य की मृत्यु के बाद उद्धार कुछ नहीं. ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது அவருடைய ஜீவ நாட்கள் உயிரோடு இருக்கும் இந்த பூமியிலே தான் அவனுக்கு ரட்சிப்பு. उद्धार जो उसके जीवन काल में ही एक उद्धार है. இந்த ஐஸ்வரியவான் அதை இழந்து போனான். ये जो है धनवान जो ऐसे खो दिया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நாட்களை நாம் கவனிக்க வேண்டும். परमेश्वर के लोग हम जो है समय को நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். जो हमारे समय को जो है हमें अच्छा उपयोग करना है. நாட்களை நாம் வீணாக நாம் கழித்து விடக்கூடாது. वक्त को जो है ऐसे व्यर्थ नहीं गवाना है. அதினது அறிவை அதை நாங்கள் செழிப்பாக சரியாக அதை பயன்படுத்த நீர் எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லிதாது இங்கே மோசே பாடுகிறார். उसे जो अच्छी तरह इस्तेमाल करने के लिए हमें जो है उपदेश दे करके मूसा ஆத்துமாவை எழுந்து போன பின்பு அவனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. आत्मा खोने के बाद उसको कोई लाभ नहीं है. அவன் பின்பு முடிவில் அவனுக்கு நியாய தீர்ப்பு ஒன்றுதான். और जो अंत में उसके लिए जो है न्याय होगा. அப்ப ஆதலால் இந்த காரியத்தை மனிதன் அறிந்திருந்தால், लेकिन जो ये बात मनुष्य को जानता है கண்டிப்பாக அவனது ரட்சிப்பை பெற முடியும். वो अवश्य उद्धार पाएगा. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. परमेश्वर के नाम की महिमा. அதாவது சந்தர்ப்பங்கள் நல்ல சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். अच्छे मौके का हम इस्तेमाल करना. சபையின் ஊழியங்களாக இருக்கட்டும், कलीसिया का நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், निजी जिंदगी हो पारिवारिक जिंदगी நல்ல हो, சந்தர்ப்பங்களை நாம் இழந்து விடக்கூடாது. अच्छे मौके को हम जो है खोना नहीं है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சந்தர்ப்பங்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் அது தேவனால் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். अच्छा मौका जो है परमेश्वर से होता है. அந்த காலங்கள் தேவன் நமக்கு தந்தருளும் அவருடைய ஈவாகும். समय जो हमको दिया गया परमेश्वर का अनुग्रह है. அந்த சமயத்தை நாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா, उस समय को हमने व्यर्थ किया तो உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒருபோதும் வராது. दोबारा वो जो मौका फिर से नहीं आएगा. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியத்திலே, எபேசியர் 5:15-16 ஞானமற்றவர்களாக நீங்கள் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். यहाँ पे जो प्रेरित पौलुस से लिखते हैं जो समय को जो है व्यर्थ ना करे, उसका जो अच्छा इस्तेमाल करे. நாம காலங்கள் இதை நாம அதை சமயங்கள் நேரங்கள் நமக்கு ஈவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ऐसे जो काल और समय जो हमें जो है अनुग्रह करके दिया जाता है. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு ஆண்டு தேவன் நமக்கு இலவசமாக தருகிறார். ऐसे परमेश्वर जो है हमें एक साल और समय से दे देता है. அப்படி இருந்தாலும் நம்முடைய வயது இப்போ ஒரு 10 வயசுனா நமக்கு 11 வயசு ஆகுது. ऐसे जो हमें 10 साल हो अभी 11 हो गया. நாம் 11 வயசுக்கு நாம் அடைகிறோம். ऐसे हम हमारा उम्र 11 साल हो जाता है. அது 11 வயசு நம்ம அடைந்தாலும் ऐसे हम 11 साल होने के बाद நம்முடைய வாழ்க்கை குறைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறது இல்லை. हमारा जो आयु जो है कम होता है ये हम जानते हैं. ஆதலால் தான் நாம் இந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே சங்கீதம் 90:10 வாக்கியத்திலே भजन संहिता 90:10 में ஒரு மனிதனுக்கு தேவன் குறிப்பிட்டிருக்கும் 70 வயதுன்னு வச்சுக்காங்க. एक मनुष्य के लिए नियुक्त किया गया 70 साल अगर हो तो, இல்ல 80 வயசு 90 வயசு வச்சுக்காங்க. या तो 80 या 90 साल हो. அப்ப இந்த 90 வயசுக்குள்ளாக, लेकिन ये 90 साल के अंदर நமக்கு இன்னைக்கு 10 வயசு, நாளைக்கு 20 வயசு, 30 வயசு, आज 10 होगा, कल 20 या 30 हो. அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கை குறைஞ்சிட்டு
इसका मतलब ये होता है कि हमारी जिंदगी आयु कम हो गई, வயசு கூடி இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். हमारी उम्र बढ़ गई है, ஆனால் அதாவது அந்த 70 80 என்ற அந்த ஸ்டாண்டர்டில் இருந்து தான் நம்ம அதாவது இன்னும் குறைஞ்சிட்டோம். लेकिन जो है जो उस 80-90 की हम और बढ़ रहे हैं. அந்த அதாவது 70 இது 80 இன்னும் அதாவது அந்த அதாவது நிலையிடம் அதாவது நம்ம அதாவது இன்னும் அதாவது பக்கத்துல போயிட்டோம். हम जो है जो हमारी जो आयु जो 80-90 के निकट पहुंच रहे हैं. ஆதலால் ஒரு விதத்தில் நாம் வளருகிறோம், இன்னொரு விதத்தில் நம்முடைய உடல் நம்முடையதாவது இந்த ஆய்வு குறைந்து கொண்டு போகிறது. एक रीति से हम बढ़ रहे हैं, दूसरी रीति से हमारी जो आयु वो घट रही है. நல்லதாவது ஆண்டவருடையதாவது சந்தர்ப்பங்களை நாம் ஏதாவது விட்டுவிடக்கூடாது. जो अच्छे परमेश्वर के दिया होगा अच्छा जो समय जो मौका है हम उसे नहीं छोड़ना. ஆண்டவர் நமக்கு தான் சொல்லுகிறதை நாம் ஏதாவது உடனே செஞ்சிடணும். परमेश्वर ने बोला कि हम तुरंत कर रहे हैं. ஆண்டவர் தான் நம்ம ஏதாவது பலதாவது காரியங்களை செய்ய பலதாவது டியூட்டிஸை நமக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறார். परमेश्वर में जो कई जो जिम्मेदारियां दिया गया है, இந்த ஏதாவது பொறுப்புகள் ஏதாவது நாம் செய்யும்படியாக தேவன் நம்மோடு ஏதாவது பேசுகிறார். அந்த பொறுப்புகளை நாம் கண்டிப்பாக செய்ய அது ஆக வேண்டும். इस जिम्मेदारी को जो है हम अवश्य हम करना है. அதாவது ஆண்களுக்கு ஒரு பொறுப்பு, पुरुषों के लिए एक जिम्मेदारी, பெண்களுக்கு ஒரு பொறுப்பு, जो महिलाओं के लिए एक जिम्मेदारी, ஊழியக்காரனுக்கு ஒரு பொறுப்பு, सेवक लोग के लिए एक जिम्मेदारी, விசுவாசிகளுக்கு ஒரு பொறுப்பு, विश्वासियों को एक சபைக்கு जिम्मेदारी, ஏதாவது ஒரு பொறுப்பு, कलीसिया के एक जिम्मेदारी, என்னதாவது பற்பல பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். कई प्रकार का जो जिम्मेदारियां दी गई है, அதை நாம ஏதாவது சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு ஏதாவது கூடுகையிலே நாம அதை ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும். ऐसे जो है समय मिलते समय हम इसे ஏனென்றால் அதாவது காலங்கள் ஏதாவது பொல்லாதவைகளாக இருக்கிறது. कि समय जो है बहुत ही बुरा है. எப்பொழுது என்ன நடைபெறும் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. किस वक्त क्या होगा हम कुछ बोल नहीं सकते. திடீர்னு ஏதாவது ஒரு ஏதாவது இயற்கை ஏதாவது ஒரு அழிவு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டால், अचानक एक प्राकृतिक आपदा अगर आ गए तो நாம ஏதாவது அதற்கு நம்ம ஏதாவது ஈடு கட்ட முடியாது. हम उसका जो है भरपाई नहीं कर सकते. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. नाम की महिमा. நாம் ஏதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதை நாம் ஏதாவது சரியாக பயன்படுத்த வேண்டும். परमेश्वर ने दिए अच्छे समय का जो हमें इस्तेमाल करना है, அதை நாம் ஏதாவது திருப்பி நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். उसे दोबारा हम पाना है. இழந்து போனவைகளை ஏதாவது கடவுள் ஏதாவது நமக்கு ஏதாவது மறுபடியும் தர அவர் விரும்புகிறார். ऐसे जो खोया हुआ जो समय परमेश्वर दोबारा देना चाहता है, தேடுகிறவர்களுக்கு அது கண்டிப்பாக உண்டாகும். ढूंढने वाले को जरूर होगा. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर नाम की महिमा. இங்கே ஏதாவது நாட்களை ஏதாவது எண்ணும் ஏதாவது அறிவை அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். इसके लिए जो दिन को गिनने का जो ज्ञान हमको दो करके कहते हैं. பாருங்க தாவீது அரசர் என்ன சொல்கிறார் என்றால், यहाँ पे दाऊद राजा என்னுடைய நாட்கள் ஏதாவது உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஏதாவது அவர் சொல்லுகிறார். मेरे दिन तेरे हाथों में. சங்கீதம் 31 சங்கீதம் 15வது வாக்கியத்திலே Psalm 31:15 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर नाम की महिमा. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், या भजन संगीत क्या बोलते हैं, என்னுடைய ஏதாவது நாட்கள் ஏதாவது உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, मेरे दिन तेरे हाथों में है. என்னுடைய சத்துருக்களின் கைக்கும் அதாவது என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை ஏதாவது தப்புவியும் என்று சொல்லி அவர் இங்கே பாடுகிறார். तू मुझे मेरे शत्रु और मेरे सताने वालों के हाथों से छुड़ा. என்னுடைய காலங்கள் ஏதாவது உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ऐसे मेरे समय तेरे हाथों में. நம்முடைய காலங்கள் ஏதாவது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. हमारा समय परमेश्वर के அது हाथों में. தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. परमेश्वर की प्रभुता அது में है. தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. परमेश्वर की जो है कंट्रोल में है. தேவனை தாண்டி परमेश्वर को के अलावा தேவனுடைய அனுமதி இல்லாமல் परमेश्वर की अनुमति के बिना நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது எந்த தீங்கும் ஏதாவது நடைபெற ஆண்டவர் அதை அனுமதிப்பது இல்லை. हमारे लिए कोई बुराई के लिए परमेश्वर जो है उसकी अनुमति नहीं देता. இயேசு ஏதாவது கொலை செய்யும்படியாக ஏதாவது தீயவர்கள் ஏதாவது அவருடைய ஏதாவது பிறப்பின் நாளிலிருந்து ஏதாவது முயற்சித்து வந்தனர். यीशु मसीह उनका हत्या करने के लिए उनकी पैदाइश से ही जो बुरे लोग जो है कोशिश कर रहे हैं. பற்பல நேரங்களில் ஏதாவது இயேசுவை கொலை செய்ய ஏதாவது அவர்கள் திட்டமிட்டனர். विभिन्न समय में उन्होंने ये कोशिश कर அந்த காலங்கள் எல்லாம் ஏதாவது தேவன் ஏதாவது இயேசுவை பாதுகாத்து उन समय पूरा जब परमेश्वर ने जो यीशु मसीह की को बचा के அந்த ஏதாவது தீங்கிலிருந்து அந்த ஏதாவது அது பெரியதாவது பிரச்சனையிலிருந்து இயேசு ஏதாவது விலகி கொண்டார், அவர் தப்பித்து கொண்டார். उस बुराई से यीशु मसीह जो है वो बच गए, उसमें से निकल गए. சாத்தானதாவது நம்மை கொலை செய்தாது பல நாட்கள் ஏதாவது அவன் திட்டமிட்டிருக்கிறார். शैतान भी हमें हत्या करने ने कई दिन जो हत्या कोशिश करता है. ஒன்றுதாவது வியாதியின் மூலமாக, एक जो है बीमारी के द्वारा, இன்னொன்றது பண நெருக்கடி ஏதாவது நாம் ஏதாவது பல ஏதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏதாவது நம்ம ஏதாவது கடனில் நாம் சிக்கி கொண்டு இருந்தால், दूसरा जो है
उधार के तौर पे அதாவது நம்ம அதாவது நியூஸ் பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ऐसे न्यूज़ पेपर में पढ़ते हैं எத்தனையோ அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க ऐसे बड़े बड़े जो है धनवान जो है அவனு அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடனில் சிக்கினவர்கள் ऐसे करोड़ों का जो है उधार में से फंस के தன்னையும் खुद को भी மனைவியும் अपने पति குழந்தைகளா சுட்டு கொண்டுதா செத்ததா ஏராளமானோர் இருக்கிறாங்க. ऐसे बच्चे पूरे परिवार को उन्होंने खत्म कर दिया. இந்த ஏதாவது கடன் ஏதாவது நம்ம அதை வாங்குறது அது நல்ல காரியம் அல்ல. ये जो उधारी जो लेना ये अच्छी बात नहीं. சரி கடன் ஏதாவது நம்ம வாங்கினாலும் அதாவது செலுத்தும்படியான அதாவது திராணியை தேவன் நமக்கு தரும்படியாக அதை நம்ம அதாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ऐसे अगर उधार लेंगे तो भी उससे जो पूरा वापस करने का जो है जो सामर्थ्य परमेश्वर दे. இப்போ நான் கூட அதாவது ஒரு 2 பேர்கிட்ட தான் கடன் வாங்கினேன். मैं भी 2 लोगों से கடந்த நாட்களில் தான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அது சீக்கிரமாக என்னுடைய மனதில் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன அது பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்குது. ऐसे जब प्रार्थना करता था वो उधारी को चुका दो करके मेरा मन जो है मुझे बोझ देता. நாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு சங்கடமான நேரத்தில் அதாவது பணத்தை அதாவது நம்முடைய சகோதரியிடம் அதாவது நம்முடைய அன்பர்களிடம் நாம் அதாவது கேட்கிறோம் அதான் கொடுக்குறாங்க நல்லதா. ऐसे हम हमारे इमरजेंसी कभी हमारे जो दोस्त या ऐसे लोगों से हम पैसा लेते அதை நாம் அதாவது மறுபடியும் செலுத்த வேண்டும் என்றதாவது மனம் உடையவர்கள் தான் उसे हम दोबारा वापस देना है करके वो सब मन जो है இந்த ஏதாவது காரியத்தில் ஏதாவது உண்மையாக படுவார்கள் அவர்களுக்கும் தேவன் ஏதாவது உதவி செய்வார். वो लोग जो ऐसे जो उधार लेने के व्यवहार में ठीक तरह से लोग व्यवहार करेंगे. இங்கே ஏதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னுடைய நாட்கள் என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. या भजन संहिता कहता है कि जो मेरे दिनों जो तेरे हाथों में. நம்முடைய காலங்கள் நம்முடைய சமயங்கள் நம்முடைய நேரங்கள் நம்முடைய சகலமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हमारा दिन हमारा समय सभी जो परमेश्वर के हाथों में. அது ஏதாவது தற்செயலாக ஒன்றும் நடைபெறுகிறது இல்லை. वो एक अचानक होने वाला कोई बात नहीं है. அது பை சான்ஸ் நடந்துச்சு ऐसे वो अचानक हो गया करके என்பது ஒன்றும் கிடையாது. ऐसा कुछ नहीं. இல்லைனால் மனிதனால் ஏதாவது உண்டாயிற்று என்பதும் கிடையாது. या तो मनुष्य के द्वारा हो गया करके ऐसा भी नहीं है. தற்செயல் என்பது ஏதாவது கிறிஸ்துவ ஏதாவது நம்பிக்கையில இல்லாத ஏதாவது ஒரு காரியம். அங்க தற்செயல் எதுவும் கிடையாது. अचानक ऐसा हो गया करके मसीह जिंदगी में कोई அது தற்செயல் என்று சொல்லி நாம் தான் சொன்னாலும் கூட अगर अचानक हम बोलेंगे तो அதற்கு பின்னாகவும் தேவனுடைய ஏதாவது கரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उसके पीछे परमेश्वर का हाथ है करके हमें தேவன் அதை ஏன் ஏதாவது அனுமதித்தார் என்பதை தாம் ஏதாவது உணர வேண்டுமே ஒழிய परमेश्वर ने इसे अनुमति क्यों दिया उसे जानना है. இதை ஏதோ தற்செயலாக நடந்துட்டு ஏதாவது நமக்கு தெரியல அப்படி சொல்லி விட்டு விடக்கூடாது. ऐसे अचानक हो गया करके जो है ऐसा हमें बोलना नहीं. ஏனென்றால் சகலம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான காரியமாகும். सब चीज जो परमेश्वर की प्रभुता में है ये हमें जानना है. நம்முடைய வாழ்க்கை நம்முடையது பிறப்பு, हमारी जिंदगी हमारी पैदाइश, நம்முடையது மரணம், हमारी जो मृत्यु பருவங்கள் और जो है जो मौसम. பருவங்கள் என்றால் சீசன்ஸ். और जो इसका मतलब मौसम जो அந்த பருவங்கள் जो मौसम आते हैं அதாவது வெற்றி और जो यश தோல்வி और हार இவைகள் எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக சிலதை அனுமதிக்கிறார், சிலதை அவர் அனுமதிக்கிறது இல்லை. ये सब परमेश्वर की प्रभुता में कुछ चीजों को परमेश्वर अनुमति देते हैं, कुछ को नहीं देते. தேவன் அதில் ஒரு விடுதலை கொடுக்கிறார். परमेश्वर उसके अंदर हमें छुटकारा देता है. தேவன் நம்மை அவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். परमेश्वर सभी बातों से हमको उद्धार करता है. நாம் முட்டாள்தனமாக செய்கிறதிலிருந்தும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். हम जो मूर्खपना की जो कार्य से परमेश्वर हमें நாம் बचाता है. செய்கிறது முட்டாள்தனம் அதாவது பேதமை குறை உள்ளது என்பதை தேவன் அறிவார். हम जो कर रहे मूर्खता के परमेश्वर जानते हैं. ஆதலால் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். इसे परमेश्वर जो हमें जो बचाते हैं. ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கும் தவறுகளை நாம் வேண்டுமென்றே நாம் அறிந்திருந்தோம் செய்து கொண்டு இருந்தோம் என்றால், लेकिन जो गलतियां हम जान के भी फिर करेंगे तो அதில் தேவனுடைய பாதுகாப்பு இராது. தேவன் கைவிட்டு விட்டார் என்றால் நமக்கு பெரும் நஷ்டம் உண்டாகும். उसने जो हमें कोई सुरक्षा नहीं हो, परमेश्वर में हाथ छोड़ दे. தேவனுடைய பாதுகாப்பில் நாம் என்றும் இருக்கிறோம். परमेश्वर की सुरक्षा में हम தேவனுடைய பாதுகாப்பில் தான் நாம் இருக்கிறோம். परमेश्वर की जो सुरक्षा சத்ருவானவன் நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து நம்மை தோற்கடிக்க அவன் பல விதங்களிலே நம்முடன் போராடி கொண்டிருக்கிறான். जो शत्रु जो है हमें कई रीति से जो है हमें गिराने के लिए தேவன் நம் பட்சத்தில் இராவிட்டால், परमेश्वर का हमें पक्ष में नहीं தேவன் நம்மோடு இருக்கவில்லை என்றால், परमेश्वर हमें साथ नहीं रहेंगे, தேவன் நம்மை நடத்தவில்லை என்றால், परमेश्वर हमें नहीं चलावा किया तो ஒரு நிமிஷம் இல்லாத ஒரு கண பொழுதும் ஒரு செகண்டும் நிலை நிற்க முடியாது. हम एक क्षण भी खड़ा नहीं रह पाएंगे. ஆதலால் தான் அநேகம் பேர் பெரும் தவறுகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். इसलिए अनेक लोग जो है बड़े-बड़े गलतियों में फंस जाते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. சூழ்நிலைகள் நம்மை உருவாக்குவது இல்லை. जो हालात हमें जो है वो बनाता नहीं है. அதாவது சூழ்நிலைகள் நம்மை உருவாக்குவது இல்லை. हालात हमें जो है नहीं बनाते. சூழ்நிலைகள் உலகம் சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும்.
जो सांसारिक जो हालात ऐसी होगा, சூழ்நிலைகளை நாம் மாற்ற முடியாது. हालातों को हम बदल नहीं सकते. சூழ்நிலைகள் ஏதாவது எப்பொழுதாவது சில ஏதாவது சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும். हालात कभी अच्छे हालात होंगे, சர்க்கம்ஸ்டான்சஸ், जो हालात जो होते சில हैं, சூழ்நிலை ஏதாவது தவறாக இருக்கும். कुछ हालातें जो है वो गलत होते हैं. தவறாக இருக்கிறதில் அதாவது ஞானமாக புத்திசாலித்தனமாக நடந்ததாவது அதிலிருந்து இதை விலகி கொண்டுமே கொள்ள வேண்டுமே ஒழிய, गलत हालात हो तो उसे ज्ञान से जो है उससे हम बचना है. அவைகளில் நம்ம சிக்கிக்கொள்ளும்படியாக நாம் பேதைகளாக நம்ம அதை மாட்டிக்கொள்ளக்கூடாது. उसमें जाके है फंसने के लिए हम मूर्ख नहीं है. நாம் அதாவது நலமானதை அதாவது நல்லதை தேவனுடைய வசனத்தின்படி தேவன் நமக்கு போதித்து இருக்கிறதை நாம் அதாவது கற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் அதாவது செயலாற்ற நாம் அதாவது நாம் முயற்சிக்க வேண்டும். परमेश्वर ने मुझे बताया अच्छी बात है, जो उसके अनुसार हमें चाल चलना है. சாத்தான் அதாவது ஒருபோதும் நம்மை அதாவது நடத்ததாவது விடக்கூடாது. शैतान हमें चलावट करने की ஆனால் அநேகம் பேர் தான் சாத்தானதா தங்களை அதாவது நடத்ததாவது அநேக விஷயங்கள் அதாவது அந்த விஷயங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறாங்க. अनेक लोग जो है शैतान की चलावट के लिए खुद को सौंप देते हैं. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், परमेश्वर की जो प्रिय नहीं है, அவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், परमेश्वर के प्रमाण के विरोध जो बातें हैं, அதை அதாவது விரும்பி செய்கிறவர்களை தான் சாத்தான் தான் நடத்துகிறான். उसे जो है चाके करने अगर होगा तो शैतान. ஆண்டவர் அதை வேண்டாம் என்று சொல்கிறார், परमेश्वर उसे नहीं कहेंगे. சாத்தான் அதை வேண்டும் என்று சொல்கிறான். शैतान लेकिन कहेंगे किसे. சாத்தான் அதாவது ஏவா கிட்ட சொன்னா, शैतान ने जो हवा से कहा நீங்க மரிப்பதே இல்ல, ऐसे कभी मरोगे नहीं, சாகவே மாட்டீங்க. ऐसे कभी मरोगे नहीं. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा था நீ சாவ. तुम मरोगे. வித்தியாசம் இருக்குதுல்ல? इसमें फर्क था, வித்தியாசம் இருக்குது. फर्क था. சாத்தானுடையதாவது அவனுடைய தத்துவம் வேறு. और शैतान जो है उसका ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏதாவது என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாத அந்த க்ஷணத்தில் நீ மரிப்பாய், சாவாய் என்று. परमेश्वर ने कहा जिस समय मेरे वचन का अधीन नहीं होगा तुम मर जाओगे. சாத்தான் யாரு? शैतान कौन है? சாத்தானே அதாவது ஆதாம் ஏவாளுக்கு இதை கட்டளை கொடுத்தான். या शैतान ने आदम और हवा को आज्ञा दिया था. சாத்தானே அதாவது ஆதாம் ஏவாளை உருவாக்குனா. या शैतान ने आदम हवा को जो सृष्टि किया था, இந்த ஏதாவது ஏதேன் தோட்டம் சகல ஆசீர்வாதத்தை சாத்தானா கொடுத்தான். ये जो आदम वाटिका जो அப்போ இவர்கள் செய்தது பொல்லாத துர்க்கரை, ஆதாம் ஏவாள் செய்தது பொல்லாத துர்க்கரையாகும். आदम हवा ने जो किया जो बहुत சிலவங்க गलत ரொம்ப बात है. ஏதாவது ஞானம் பேசுவாங்க. कुछ लोग बहुत ज्ञान की ஐயோ बात அவங்க வந்து குழந்தைங்க, वे लोग तो बहुत ही नादान थे. அவங்களுக்கு ஏதாவது எது தவறு எது சரின்னு சொல்லி தெரியல. उनको सही गलत का ज्ञान नहीं था. ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது இப்படி சாத்தான் வந்து சொன்னதவங்க நம்பி ஏதாவது சோரம் போயிட்டாங்க. कुछ ऐसे शैतान ने बोला முட்டாள்கள், लेकिन ऐसे they are मूर्ख लोग, fools. ऐसे मूर्ख लोग हैं. இவர்களுக்கு சகலத்தையும் அதாவது 100க்கு 100 சகலத்தையும் ஆதாம் ஏவாளுக்கும் கடவுள் கொடுத்தார். उनको जो है 100% सभी जो आदम ने दिया, எதையும் கொடுக்காத சாத்தான் कुछ नहीं दिया जो शैतान அவருடைய வஞ்சக வார்த்தை தான் இவர்கள் எப்படி நம்பினார்கள். उसके छल के जो बातें, இவர்கள் முற்றிலும் குற்றவாளிகள் தான். ये लोग ये पूरा जो दोषी है. அவர்களால் அதாவது பூமிக்குள் பாவம் பிரவேசித்தது என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். उनके द्वारा जो भूमि जो धरती में जो है पाप जो प्रवेश किया, ஆதலால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் इसलिए परमेश्वर के वचन को हम अधीन नहीं होंगे சாத்தானுக்கு நாம் கீழ்ப்படிகிறோம். तो शैतान के हम अधीन दिखेंगे. சாத்தான் தான் நீங்க சாகவே மாட்டீங்கன்னு சொன்னதா தத்துவம் இப்பொழுது ரொம்ப பெருகி இருக்கிறது. शैतान ने जो कहा तुम मरोगे नहीं करके ये जो तत्व है 6000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுன்னு ஏதாவது லட்சக்கணக்கான ஆண்டுகள் சென்றாலும் ऐसे लाखों साल अगर बीत जाए, மனிதர்கள் ஏதாவது அவர்கள் ஜீவிக்க வேண்டும், அதாவது என்றும் ஏதாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று ऐसे मनुष्य हमेशा जीना है करके जो है அந்த முயற்சிகள் ஏதாவது இப்பொழுதும் ஏதாவது பல தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. ऐसे कई जो है बहुत ही तीव्रता से जो है कर रहे हैं. அது ஒருபோது நடைபெறாது. वो कभी नहीं होगा. அது எல்லாம் ஏமாற்றம். वो सब एक जो அது है சர்ப்பத்தின் தத்துவமாகும். वो जो शैतान का जो philosophy of the serpent, शैतान का तत्व है. சாத்தானுடைய தத்துவம் அதாவது நீங்க சாகவே மாட்டீங்க. शैतान का तत्व था तुम कभी मरोगे नहीं. அப்ப இந்த பூமியில நாம் அதாவது என்றும் அதாவது வாழலாம், நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கலாம், எப்படி ஜீவிக்கலாம் என்றதாவது இந்த தத்துவத்தை அவர்கள் அதாவது ஏற்றுக்கொண்டார்கள், அதை அங்கீகரித்தார்கள். तो धरती पे हम कैसे भी जी सकते हैं, कुछ भी कर सकते हैं, जो तत्व है लोगों ने अपना लिया. அவர்கள் முதற்கண் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. वे लोग जो परमेश्वर के वचन को अधीन नहीं होंगे, அதாவது அவர்கள் அதாவது முற்றிலும் குற்றவாளிகளே. इसलिए वो पूरा दोषी है. அவர்கள் அதாவது அப்பாவிகள்னு சொல்லுவோம். அப்பாவிகள், they are innocent. वे लोग निर्दोष लोग करके No, कहते they हैं. are not innocent. ऐसे निर्दोष नहीं है. criminals. वे सब जो है वो குற்றவாளிகள். वो दोषी लोग. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எதையும் அவர் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவங்க சொல்ல முடியுமா? परमेश्वर ने सब कुछ दिया था, कुछ नहीं दिया करके नहीं बोल सकते. எல்லாத்தையும் தான் கொடுத்து விட்டாரே. सब कुछ तो दे दिया. வேற என்னதான் அவன் சாத்தான் சொன்னது அது இவங்க எப்படி தான் கேட்டானோ? फिर कैसे शैतान ने बोला उसका बात सुना. இவர்களுக்கு தான் அந்த பெருமை தாங்கள் கடவுளாக மாற வேண்டும்.
इनमें जो घमंड था कि हम जो கடவுளை காட்டிலும் பெரியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த பெருமை இவர்களை ஏதாவது கீழே பாதாளத்தில் ஏதாவது கொண்டு போய் விட்டது. और परमेश्वर की तुलना से बड़े होंगे जो उनको घमंड जाता ये उनको गिरा दिया. தற்செயலாக ஏதாவது ஒன்றும் நடைபெறுகிறது இல்லை. अचानक से तो कुछ भी नहीं होता. எல்லாவற்றையும் ஏதாவது தேவனுடைய ஏதாவது கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. सब कुछ जो परमेश्वर के जो प्रभुता में है. அங்கே ஏதாவது ஆதாமும் ஏவாளும் ஏதாவது தேவன் கொடுத்ததாவது அந்த சுயாதீன சித்தத்தை அவர்கள் ஏதாவது தவறாக பயன்படுத்தினார்கள். यहाँ जो आदम हवा को जो दिया गया जो खुद का जो बात था उन्होंने जो गलती से உங்களுக்கு ஒரு சுயாதீன சித்தம் இருக்கிறது. हमको जो है हमारी எனக்கு ஏதாவது ஃப்ரீ வில் இருக்கிறது. मेरा भी खुद का एक मर्जी है. இந்த சுயாதீன சித்தத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ये खुद की मर्जी को हम कैसे इस्तेमाल करते हैं? தேவனுக்கு கீழ்ப்படிகிறோமா இல்லை என்றால் சாத்தானுக்கு ஏதாவது நாம் அத கீழ்ப்படிகிறோமா? हम परमेश्वर के अधीन हो रहे हैं या शैतान के अधीन हो रहे हैं? இதில் தான் ஏதாவது மனித வாழ்க்கை ஏதாவது இருக்கிறது. इसी में जो मनुष्य का जिंदगी है நாம் ரொம்ப கவனமாக நாம் ஏதாவது வாழ்க்கை செய்ய வேண்டும். बहुत सावधानी से जिंदगी சாத்தான் நம்மை ஒருபோதும் நடத்தக்கூடாது. शैतान हमेशा कभी नहीं சாத்தானுடைய चलाना. தத்துவத்தை ஒருபோதும் கேட்காதீங்க. शैतान के तत्वों को भी सुनना नहीं है. சிலர்கள் ஏதாவது சில புத்தகங்களை படிப்பாங்க. कुछ लोग ऐसे कुछ किताबें அது पढ़ते हैं. எல்லாமே தீய ஆவியினால் ஏதாவது தூண்டப்பட்ட மனிதர்கள் எழுதின ஏதாவது எழுத்துக்களாகும். वो सब जो बुरी आत्मा से उकसा के मनुष्यों के द्वारा लिखा गया. ஆத்மதா ரட்சிப்பதாவது ஈடேறதாவது எழுதப்படாத எந்த புத்தகமும் ஏதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. आत्मिक उद्धार के उद्देश्य जो नहीं लिखा गया कोई बुक जो है वो गलत है. தவறான புத்தகங்களை தான் படிக்காதீங்க. गलत जो पुस्तक है उसको नहीं पढ़ना. துரு உபதேசங்களை படிக்காதீங்க. गलत उपदेशों को ना पढ़े. துரு உபதேசங்களை கேட்காதீங்க. गलत उपदेशों को ना நீங்க सुने. ஏதாவது நெட்ல ஏதாவது ஏராளமான ஒரு அதாவது எடுத்தவன் எல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் தான். लेकिन जो नेट पे देखेंगे जो भी है वो बड़ा विद्वान है. நான் நினைப்பேன் ஏதாவது இது என்ன உலகம் எப்படி மாறி இருக்கிறது சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. ऐसे में सोचता था कि ये कैसे संसार कैसे बदल गया है. எடுத்தவன் எல்லாம் அதாவது வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? लेकिन जिसको भी देखे वो अपना अपना तत्व बताता है तो क्या सही क्या गलत करके पता नहीं चलेगा. ஒரே தத்துவம் தான். एक ही जो तत्व है ஒரே வேதம் தான். एक ही शास्त्र है. ஆனா அந்த ஒரே வேதத்திற்கு ஏதாவது வழக்கம் கொடுக்கிறவர்கள் ஏதாவது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. एक ही शास्त्र को जो है जो विश्लेषण करने वाले बहुत लोग हैं. நாம் ஏதாவது ஆலயத்திலும் ஏதாவது போதனை செய்கிறோம். हम जो चर्च में यहाँ पे जो प्रचार करते हैं பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு ரீல்ஸ்ல அந்த போதனைக்கு விரோதமாக ஏதாவது அவன் பேசிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்க. अगर पड़ोसी इस विषय में जो कुछ उल्टा बात रील्स में डालता है அப்போ ஏதாவது வருகிறவர்கள் तो जो आने वाले जो है போதகர்கள் ஏதாவது போதனை செய்கிறதாவது இந்த வார்த்தையை கேட்பார்களா? तो आने वाले लोग जो यहाँ पे संदेश सुनेंगे இல்லைன்னா சாத்தானை போல ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரதா ரீல்ஸ்ல போடுகிறதா அதை கேட்பாங்களா? शैतान के द्वारा जो पड़ोसी ने जो रील डाला है उसको அப்போ सुनेंगे. உலகம் முழுவதும் கெட்டு போய் இருக்கிறது. संसार पूरा जो है बिगड़ गया है. ஒருத்தனுக்கும் ஏதாவது இது சரி இல்லைன்னு சொல்லி எவனுக்கும் பகுத்தறிவும் கிடையாது. किसी को भी ये बात सही है करके जो तर्क जो नहीं है அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். वे लोग जो है ऐसे நாட்களை எண்ணும் காலங்களை சமயங்களை நேரங்களை பருவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். दिन और समय और मौसम को जो जानने का அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். उसे हम जो अच्छी तरह से इस्तेमाल कर रहे हैं. நான் பார்க்கிற சங்கீதம் 31 அதிகாரம் 1-8 வாக்கியத்திலே भजन संहिता 31:1-8 இந்த சங்கீதத்தை ஒரு பண்டிதர் இப்படி தான் விளக்குகிறார். भजन संहिता के विषय में जो एक पंडित ऐसे बताते हैं 1-8 வாக்கியம் வரைக்கும் இலை உதிரான காலங்கள். ऐसे जो है 1 से लेकर 8 जो वचन जो है वो जो है ये जो पतझड़ का समय அதாவது வசந்த காலத்திற்கு பின்பு இலைகள் காய்ந்து உதிரும் ஒரு காலம். ऐसे जो एक जो पतझड़ का जो मौसम होता है उसे कहते हैं. இந்த சங்கீதத்தை எழுதினவர்கள் 1-8 வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாழ்வான தாழ்ச்சியான சில காலங்கள் இருக்கும்
என்று அவர் எழுதுகிறார். ऐसे 1 से लेकर 8 के बीच के वचन जो है ये इस समय को के बारे में बताता है. 9 13வது வாக்கியத்தை வரைக்கும் தான் நீங்கள் படித்து பாருங்கள். 9 से लेकर 13 तक को अगर पढ़ के देखिए அதை குளிர் காலம் என்று சொல்லி பாவிக்கிறார். वो एक ठंड के मौसम के बारे में बताया जाता है. 14 18வது வாக்கியம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். 14 से 18 को पढ़ेंगे அது வசந்த காலம் என்று சொல்லி பாவிக்கிறார். वो वसंत ऋतु के बारे में क्या कहा. 19 24வது வரைக்கும் வாசித்து பாருங்கள். 19 से लेकर 24 तक देखेंगे. அது கோடை காலம் என்று சொல்லி அவர் வர்ணிக்கிறார். वो जो है वो एक जो है ये गर्मी का जो समय है. இந்த காலங்கள் எல்லாம் தேவன் நமக்கு இலவசமாக நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ये सब जो समय जो है परमेश्वर ने हमें मुफ्त में दिया है. இது எல்லாமே நமக்கு அவசியம் தான். ये सब हमें जरूरी है. நாம 365 நாளும் வெயிலில் உஷ்ணத்தில் நம்ம இருந்தோம்னா நம்முடைய உடல் அது சீக்கிரமாக போயிடும். हम जो अगर 365 साल के पीछे 365 दिन अगर गर्मी में रहेंगे तो हम जल्दी हम 365 நாளும் குளிரில் நம்முடைய சரீரம் இருந்து விட்டால் अगर 365 दिन में अगर ठंड रहेगा तो அது பலன் அடையாது. वो जो हमें ताकत नहीं मिलेगा. ஆதலால் இந்த காலங்கள் எல்லாம் தேவன் நமக்கு அருளி இருக்கிற நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய சிந்தைக்கும் ஏற்றதான படைப்பு தேவன் உருவாக்கி இருக்கிறார். इसलिए जो समय मौसम जो है हम हमारे भलाई के लिए परमेश्वर ने हमको दिया है. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 8 வாசித்து பாருங்கள். सबोपदेश 3 से 8 से देखेंगे. பிரசங்கி 3:1 3:1 ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. சகலதாத காரியங்களுக்கு காலங்கள் உண்டு என்று இங்கே ஞானி எழுதுகிறார். ऐसे हर एक के लिए एक समय और एक काल करके लिखता है. மனிதனுடைய வாழ்க்கை எல்லா காலங்களிலும் நாம வசிக்க தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். मनुष्य जो है हर मौसम में रहने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया. எல்லா காலங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். सभी समय परमेश्वर ने சில காலங்கள் கெட்ட காலங்கள், कुछ समय बुरा होता है. சில காலங்கள் நல்ல காலங்கள், कुछ समय अच्छा होता है. சில காலங்கள் ரொம்ப குறைவான ஆசீர்வாத குறைவான காலங்கள், कुछ समय में जो आशीष की कमियां சில காலங்கள் மேன்மையான ஆசீர்வாதம் பெருகி இருக்கும் காலங்கள், कुछ समय जो आशीष की जो बारिश होती है. இந்த பற்பல காலங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். कई प्रकार के समय पर யோபு என்ன சொல்கிறார் என்றால், अय्यूब क्या कहता है. யோபு 14ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே யோபு 14:15 अय्यूब 14:15 जॉब 14:15 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा. இங்கே எல்லாவற்றையும் மேலும் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்பதை இங்கே யோபு சொல்கிறார். यह सभी विषय परमेश्वर की प्रभुता है करके தேவனுடைய பராமரிப்பு மிக மிக அவசியம். परमेश्वर का चलावट जो है बहुत जरूरी है. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து வந்தார். अब ये दिन में परमेश्वर ने हमें संभाला, हमें चलाया. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், हम कैसे प्रार्थना करना है. ஆண்டவரே தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். हे परमेश्वर बुराई से हमें बचाइए. ஒருவேளை நாளை தினத்தில் உண்டாகும் தீமையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி நாம் பிரார்த்தனைக்கிறதை தேவன் நாளைக்கு உண்டாகிறதுல கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். ऐसे भी प्रार्थना कर सकते कल की जो आने वाली बुराई से हमको आज बचाव करके हम प्रार्थना करते. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर नाम की மனித வாழ்க்கையில ஆன்மீக பல போராட்டங்களிலே நாம் சிக்கி இருக்கிறோம். मनुष्य जिंदगी कई तरह के आत्मिक ஆன்மீக போராட்டங்களிலே நாம் வெற்றி அடைய வேண்டும். ये आत्मिक संघर्ष में हम जो जय पाना है. நாம் பல நேரங்களிலே நாம் தோல்வி அடைவது உண்டு. कई समय में हम जो इसमें हार भी जाते हैं. அந்த தோல்வி நாம் अनेक வகைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். उस हार में भी कुछ बातों को हम सीखना है. अनेक பேர் கற்றுக்கொள்ள மாட்டாங்க. बहुत लोग जो है सीखते नहीं. அவங்க தோல்வி அடைந்திருக்கிறோம், எதற்காக தோல்வி அடைந்தோம் என்று சொல்லி கற்றுக்கொள்வதே இல்லை. ऐसे क्यों हार गए उसके बारे में सोचेंगे. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். कि परमेश्वर ने उसको अनुमति दिया. அந்த தோல்வியில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நாம் வளரும்படியாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். उस हार में जो है परमेश्वर ने हमें सीखने के लिए இந்த ஆன்மீக போராட்டங்களிலே நாம் வெற்றி அடையும்படியாகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும். ऐसे जो है यश पाने के लिए उस पे जो है हम कोशिश कर रहे हैं, हमें उसके लिए प्रयास करना है. ஆண்டவர் நம்முடைய பல தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டார். परमेश्वर कई बुराई से हमको बचाया. दानियेले देवन सिंह केबिलिருந்து பாதுகாத்துக் கொண்டார். दानियल को जो शेर की गुफा से परमेश्वर बचाया. பேதுருவை சிறைசாலையிலிருந்து தேவன் பாதுகாத்துக் கொண்டார். पतरस को जो बंदी गृह से बचाया. இங்கே தாவீதை தேவன் பல
இக்கட்டான சூழலிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டார். या जो है दाऊद राजा को कई तरह की जो है उसको बुरे वक्त से நம்முடைய வாழ்க்கையில தான் இப்படிப்பட்டதாவது ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எந்நாளும் ஜெபிக்க வேண்டும். हमारी जिंदगी में जो कई सब तरह की बुराई से बचने के लिए हमेशा இயேசு நமக்கு என்னத்தை தாஸ் கற்றுக் கொடுத்திருக்கிறார்? यीशु मसीह ने हमें क्या बताया? பிதாவே தீமையிலிருந்து எங்களை ஏதாவது மீட்டுக் கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ऐसे हम जो बुराई से बचा करके जो है प्रार्थना करने के लिए हमें सिखाया है. பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். पवित्र लोग सही परमेश्वर को देख के பல प्रार्थना ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். कई प्रकार के बुराई से परमेश्वर ने उनको बचाया. அன்றைய கிரியை செய்த ஆண்டவர் இன்றும் அவர் கிரியை செய்கிறார். उस समय क्रिया करना परमेश्वर आज भी क्रिया அவர் करता है. ஏதாவது உயிரோடு இருக்கிறார். वो जीवित है. அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். वो प्रार्थना को सुनता है. செத்த கடவுள் கிடையாது. वो मरा हुआ परमेश्वर नहीं है. மற்றவர்கள் அவங்க எந்த கடவுள் ஏதாவது தொழுது கொள்கிறாங்க நமக்கு தெரியாது. दूसरे लोग को क्या நாம் வணங்குகிறதாவது கடவுள். हम जो जानते நான் ஆராதனை செய்கிறது ஆண்டவர். हम जो आराधना कर रहे हैं நான் ஜெபிக்கிறது ஆண்டவர். हम जिसे प्रार्थना करते हैं அவர் உயிர் உள்ளவர், ஜீவிக்கிறவர். நம்முடையதாவது செவியதான நமதாவது அவர் முன்பாக துணிக்கும் பொழுது हम जो जीत परमेश्वर उसके समय उसके सामने जो हमारे செவி சாய்த்து அதை கேட்கிறார். उसको जो कान लगा के सुनता है. நம்முடையதாவது வார்த்தையை அவர் கேட்கிறார், அதை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறார். हमारे जो है बातों को सुन के उसको जवाब देता है. ஒருவேளை அவருடைய பதில் நமக்கு புரியாததாக இருக்கலாம். हो सकता है वो जवाब हमको समझ में ना आए. அவர் என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். वो क्या कर रहे हैं हमें शायद पता नहीं. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய விருத்திக்காக கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். लेकिन परमेश्वर हमारे भलाई के लिए परमेश्वर क्रिया करता है जानना है. இந்த பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை, விசுவாசத்தை தேவனாக பார்த்து அவர்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை கொடுத்தார். पवित्र लोग की जो प्रार्थना को देख के परमेश्वर ने उनको छुटकारा दिया. எபேசியர் 5:15-16 வாக்கியத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் 5:16-17. 5:15-16. ஞானமற்றவர்களைப் போல் நாம் நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ऐसे जो है बिना ज्ञान के नहीं बोल, लेकिन ज्ञान से मुझे चलना है. அப்போது ஞானமற்றவர்கள், ஞானம் உள்ளவர்கள். ऐसे बिना ज्ञान के लोग और ज्ञान ஞானமற்றவர்கள் அவர்கள் ஞானம் இல்லாமல் நடப்பதினால் பல தோல்விகளை, பல பிரச்சனைகளிலே அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். इसलिए जो ऐसे ज्ञान से नहीं चलेंगे कई प्रकार के बुराई में फंस जाते हैं. நாம் இங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசவே கூடாது. जहाँ हम बोलना नहीं, हम बोलना नहीं चाहिए. நல்லதாவது மனசுல வச்சுக்காங்க. ये अच्छी मन में बात रखिए. இந்த விஷயத்தை குறித்து பேசவே கூடாது என்றால் பேச வேண்டாம். इसकी विषय में बात ही नहीं करना या तो नहीं बात करना. மன அடக்கம் ரொம்ப அவசியம். मन में काबू बहुत जरूरी है. மன அடக்கம் ரொம்ப அவசியம். सेल्फ कंट्रोल बहुत जरूरी है. பேசக்கூடாது என்றால் பேசக்கூடாது. नहीं बोलना है तो मतलब இதை நான் செய்யக்கூடாது என்றால் கண்டிப்பாக செய்யவே கூடாது. ये नहीं करना है तो मतलब अवश्य नहीं करना है. இதை நான் பேச வேண்டும். ये हमें बोलना है. இந்த சமயத்தில் நான் பேசவில்லை என்றால் इस वक्त में नहीं बोलेंगे அது பின் நாட்களிலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் वो भविष्य में कई प्रकार के बुरा होगा. அதை நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க. तो जरूर इसे बोलना है. ஆதலால் எங்கே பேசக்கூடாது என்பது இந்த இடத்திலே நீங்கள் பேசுவதும், इसलिए जहाँ नहीं बोलना है वहाँ बोल के, எங்கே பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அதில் பேசாமல் இருப்பதும், जहाँ बोलने के लिए बोला गया वहाँ पे அது புத்தியினம். वो एक मूर्खता है. அது கோழைத்தனம். वो एक जो है वो तो मूर्खता है. அது புத்தியினம். அது முட்டாள் ஒரு புத்தியாகும். ऐसे जो एक मूर्ख का जो है காலங்களை எண்ணும் அறிவை தேவா எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி மோசியானவர் பாடுகிறார். समय को जानने का ज्ञान हमको दीजिए परमेश्वर. ஆண்டவர் செய்ததா ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். परमेश्वर की सभी भलाई के लिए परमेश्वर को அவருடைய அற்புதமான கிருபைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். अद्भुत क्रिया के लिए हम उसको 1 தெசலோனிக்கர் 5:18 வாக்கியத்திலே 1 தெசலோனிக்கர் 5:18 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். सभी में धन्यवाद करो. கொஞ்சம் பாருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. सभी विषय में जो धन्यवाद அப்ப எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னா सभी विषय में धन्यवाद करो. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் நன்றாக இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி. ऐसे परमेश्वर मुझे आशीष किया, मैं अच्छा हूं. ஆண்டவரே நான் இப்ப கெட்டு இருக்கிறேன், உமக்கு இது நன்றி கிடையாது, நீ எப்படியும் போன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ऐसे में तकलीफ में हूं इसलिए मैं धन्यवाद नहीं दूंगा. எல்லாவற்றிலும் सभी विषय, எல்லா காரியங்களுக்காக, सभी அது நன்மையோ தீமையோ, चाहे बुराई हो भलाई हो, தாழ்வோ குறைவோ நிறைவோ, या ऊंच नीचे कमीपन या भरपूर, எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து வாசிங்க.
அப்படி செய்வது ஏதாவது உங்களை குறித்து தேவனுடையதாவது சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ऐसे धन्यवाद करने के विषय जो परमेश्वर जो हमारे ऊपर रखा है, அப்பதாவது எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். सभी कार्यों के लिए प्रार्थना करना है. பலவீனமான நேரங்களிலே ஏதாவது வியாதி நேரங்களிலே நமக்கு ஜெபிப்பதற்கு மனமே இருக்காது. कमजोर बीमारी के समय प्रार्थना करने का मन ही नहीं होगा. நான் என்னத்தை ஜெபிக்க முடியும்? मैं क्या प्रार्थना நான் என்னத்தை சொல்ல முடியும்? मैं क्या कहूँ? நான் இருக்கிறதே ஏதோ இல்லாம மாதிரி இருக்கிறது. मैं से जो नहीं है ऐसा है. என்னத்தை நான் ஜெபிக்க முடியும்? என்னத்தை ஜெபிக்கணும்? मैं क्या प्रार्थना करूँ? அப்போ நமக்கு ஏதோ இருமாப்பு உண்டாகுது. என்னத்தை ஜெபிக்கணும்? तो हमें घमंड. Why ஏதாவது I have to pray? क्यों मैं प्रार्थना? எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? किस लिए நான் प्रार्थना? இப்ப இருக்கிறதாவது இப்பதாவது கால் உடைஞ்சதாவது மண்டை உடைஞ்சதாவது மூளை செதறி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். मैं इसे जो है ऐसे घायल हो गया हूँ. மூளை செதறி என்றால் அதாவது இந்த மனம் எண்ணம் ஏதாவது செதறி உட்கார்ந்து இருக்கிறேன். ऐसे चाहिए दिमाग हमारे நான் என்ன செய்ய முடியும்? मैं क्या कर सकता हूँ? பாருங்க பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லல. पवित्र लोग ऐसे नहीं कहते. அவங்க கைகளின் கால்களின் ஏதாவது விலங்கிட்டதாவது அவங்க அசைய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. उनके हाथ पाँव को जो चेन से बांध दिया गया था, அவர்கள் இருட்டானதாவது ஒரு அறைக்குள்ளாக அவர்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். अंधकार के जो बंदी गृह में उनको அந்த இடத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னா उस जगह उन्हें தேவனை துதித்து பாடினார்கள். ஹalleluya! தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அப்படிப்பட்டதாவது இடுக்கமானதாவது இடுகதாவது பலதாவது நெருக்கடியான சூழ்நிலைகளிலே हमारे जिंदगी में ऐसे जो हालात हो गए, அதாவது கேள்வி ஏதாவது கேட்பதை காட்டிலும் इसलिए सवाल पूछने से நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर की महिमा करो. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பெரிய ஏதாவது விடுதலை ஏதாவது கொடுப்பார், அதை நிச்சயமாக கொடுப்பார். परमेश्वर ने सबदूत भेज के हमको छुटकारा दिया. ஹalleluya! தேவன் நம்மை ஏதாவது ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவர் என்னாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आशीष करने के लिए चाहते हैं. எல்லா காரியங்களுக்காக ஏதாவது ஸ்தோத்திரம் செய்யுங்க. सभी कार्यों के लिए स्तोत्र. நன்மையானதாவது காரியமோ தீமையான காரியமோ, चाहे भलाई हो या बुराई हो, எல்லா காரியங்களுக்காக ஏதாவது உயர்வோ தாழ்வோ, सभी समय के ताकि நம்முடைய ஏதாவது ஜெபங்களிலே நாம் ஏதாவது கர்த்தருக்கு நாம் நன்றிதான் செலுத்த முடியும். हमें प्रार्थना में परमेश्वर धन्यवाद ही कर நாம் ஏதாவது முணுமுணுக்க முடியாது. हम जो है ऐसे அப்படி ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் நாம் ஏதாவது முணுமுணுக்க கூடாது. ऐसे मुंह में बड़बड़ नहीं. இஸ்ரவேலரை பாருங்க, ஏதாவது முணுமுணுத்தார்கள் என்று சொல்லி ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறது. इस्राएली जो है वो யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலே, யாத்திராகமம் 16:12, 16:18, Exodus 16:18, இஸ்ரவேலர் ஏதாவது முறுமுறுப்பை நான் கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி ஹalleluya! இவர்களாவது இறைச்சிக்காக மாம்சத்துக்காக இவர்களாவது எதிர்பார்த்து முணுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ये लोग ऐसे अच्छा भोजन नहीं करके जो है बड़बड़ा रहते हैं. நாமும் ஏதாவது இந்த சாப்பாட்டுக்காக சண்டை போடக்கூடாது. हम वैसे भोजन के लिए झगड़ना नहीं. ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக நம்ம ஏதோ ஏதாவது இல்லாததை போல, एक पल भोजन के लिए जैसे कभी भोजन ही नहीं, ஏதோ வீட்டுல ஏதாவது ஆகாரமே இல்லை, घर में भोजन ही नहीं, ஏதோ தரித்திரம், ऐसे जो बैठे, அதாவது நான் வீட்டுக்கு போனாலும் ஆகாரமே கிடைக்காது, செய்யவும் முடியாது, ऐसे घर में भोजन नहीं है, இப்போ சம்பூர்ணமாக இருக்குது, நம்ம ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ऐसे यहाँ बहुत है तो थोड़ा लेके जाएंगे, அது நல்ல பழக்கம் இல்லை. वो अच्छी बात नहीं. இந்த இஸ்ரவேலரை பாருங்க, इस्राएली को देखो, ஆண்டவர் ஏதாவது அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தார். परमेश्वर ने सभी आशीष दिया. அவர்கள் சம்பூர்ணமாக இருந்தார்கள். ये लोग संपूर्ण இறைச்சிக்காக, जो है मांस के लिए. அப்ப ஏன் ஏதாவது அவங்க இறைச்சியை விரும்புனாங்க? तो क्यों उन्होंने जो मांस के लिए மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளதா வசிப்பவர்கள் அதாவது அதிகமாக ஏதாவது இந்த மரக்கறி வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ऐसे मिडिल ईस्ट में जो है वहाँ पे से ज्यादा करके வெஜிடேரியன் नहीं है, மாஸ் மச்சி. ஏனென்றால் அந்த பகுதியில் முழுவதும் ஆடுகள், மந்தைகள், ஏதாவது ஒட்டகங்கள், ஏதாவது கழுதைகள், ஏதாவது பல ஏதாவது இப்படிப்பட்ட மிருகங்கள் ஏதாவது இருந்து பெரும் ஒரு பெரிய ஏதாவது மிருக கூட்டம் தான் அங்கே ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரமாகும். लेकिन उस जगह में जो ये भेड़ बकरी ऊंट और ऐसे ऐसे जानवर बहुत. அப்ப இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஏதாவது ஆடுகள், ஏதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஆயிரக்கணக்கான ஆடுகள், மந்தைகள் வச்சிருந்தாங்க. இஸ்ரேல் के परिवार में से बहुत ही हजार के हिसाब से भेड़ बकरी रहते थे. இவர்களுக்கு இப்ப காட்டுல ஏதாவது இப்போ வனாந்தரத்துல இறைச்சி இல்ல, எகிப்துல சாப்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், இங்க ஏதாவது இங்க வனாந்தரத்துல எங்களுக்கு இறைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முணுமுணுக்குறாங்க. ऐसे मिस्र में शायद उन्होंने नॉनवेज खाया होगा, लेकिन जब वहाँ पे रेगिस्तान में आए तो भोजन उनको नॉनवेज नहीं था खाने. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், परमेश्वर के बच्चे हम, இப்படி ஏதாவது ஆகாரத்திற்காக நம்ம ஏதாவது அதை ஏதாவது ஒரு என்ன சொல்லுகிறது
ஆக்ரோஷமாக அதை நான் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஏதாவது இருக்கக்கூடாது. ऐसे जो परमेश्वर बच्चे लोग हम जो है भोजन के लिए जो ऐसे आक्रोशपना नहीं, நம்முடைய ஏதாவது மனதில் ஏதாவது முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. हमारे मन में जो है वो ஆண்டவரே நீர் கொடுத்தாலும் சரி, परमेश्वर आप देंगे கொடுக்க இல்லாலும் சரி, नहीं देंगे तो भी நீர் ஏதாவது ஆலயத்தில் எனக்கு கிடைக்கல, நான் போயிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டே பாட்டில் போயிட்டே இருப்பேன். ऐसे मुझे यहाँ नहीं मिला तो मैं होटल, இதுதான் அதாவது பரந்த மனப்பான்மை, ஏதாவது ப்ராட் மைண்ட். यही जो है एक बड़ा मन कैसे, நம்முடைய ஏதாவது மனமார்ந்த நேரோ மைண்டடா இருந்தால் हमारा मन अगर छोटा होगा நாம ஏதாவது இன்னும் வளர்ச்சியே அடையல. हम अभी भी बड़े नहीं. இது இஸ்ரவேலர் ஏதாவது அப்படித்தான் இருந்தாலும் அதாவது அவங்க ஏதாவது வளர்ச்சி அடையறதுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். ऐसे इजराइल भी ऐसे थे, इसलिए परमेश्वर ने जो उसको अनुमति दिया. அவங்க ஏதாவது வயிற்சி சாப்பிட்டாங்க, ऐसे उन्होंने जो ये சாப்பிட்டாங்க மூக்கு வழியாக வருகிற வரைக்கும் ஏதாவது அது வாந்தி எடுக்கும் அளவுக்கு ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது எல்லாம் ஓஞ்சாங்க. उन्होंने इतना खाया कि उनका नाक तक जो है वो बंद हो गया था, इतना उन्होंने खा लिया. இது மாம்சத்தை குறிக்கிறது. ये जो है शरीर மாம்ச இச்சையை ஏதாவது குறிக்கிறது. शारीरिक इच्छा के இது பாவமாகும். ये पाप है. நாம ஏதாவது இந்த உலக ஏதாவது உணவுக்காக ஏதாவது இப்படி ஏதாவது இறைந்ததா திரிகிறது போல ஏதாவது அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கவே கூடாது. हमसे सांसारिक तौर के जैसा ऐसे हमें नहीं चलना. நாம ஏதாவது முணுமுணுக்க கூடாது. हम बड़बड़ा, ஆண்டவரே ஏதாவது உமக்கு நன்றி, உம்முடைய சமூகத்திலே வந்து உமக்கு ஆராதனை செய்துதான் நான் மகிழ்ச்சியால் இருக்கிறேன். आपके सौ में आराधना करके मैं खुशी हूँ. இப்போ ஏதாவது நம்ம அந்த ஆராதனைக்கு வருகிறோம், நமக்கு ஏதாவது நல்ல செழிப்பான ஆகாரம் இருக்கிறது என்று हम यहाँ पे आराधना में आते, यहाँ पे भरपूर आते से जो भोजन है, நமக்கு ஏதாவது கொடுக்கிற அளவு நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ளுமே வேண்டுமே ஒழிய हाँ जितना देते हैं उतना हम लेना है. அளவுக்கு மீறி நாம் ஏதாவது ஆசிக்க கூடாது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். जरूरत से ज्यादा हमको इच्छा नहीं रखना है. ஆதலால் முணுமுணுப்பு நல்லது அல்ல. इसलिए बड़बड़ी करना अच्छी बात. இஸ்ரவேலர் அது குற்றம் செய்தார்கள், इस्राएली लोगों ने गलती किया, அது அவர்களுக்கு பாவமாக மாறியது. उनको जो है पाप हो गया. தேவன் அவர்களை தண்டித்தார். परमेश्वर उनको दंड दिया. மாம்ச இச்சையுடையவர்கள், जो शारीरिक जो इच्छा में இந்த உலக ஆசை இந்த உலக இந்த அற்பமான இந்த ஆகாரத்திற்காக வேண்டி இப்படி சாவறானுல, ये जो ऐसे व्यर्थ चीजों के पीछे जो है मन लगाए. எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கை அவங்க அர்ப்பணம் செய்யறாங்க. कितने लोग अपनी जिंदगी को अर्पण करते हैं. சிலர்கள் வாழ்க்கை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். उसको अपनी जिंदगी को बलिदान करते हैं. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பிராட் மைண்டாக இருக்க வேண்டும். परमेश्वर बच्चे लोग हम जो है ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுத்தால் ஓகே, परमेश्वर ने भोजन दिया तो ठीक है. இங்க ஆகாரம் குறைவு இருந்தாலும் ஓகே, यहाँ पे भोजन कमीपन है तो भी ठीक है. நான் எங்கேயும் சாப்பிட்டுட்டா போயிடலாம். मैं बाहर कहीं भी भोजन करके चला जाऊंगा. சாப்பாட்டுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. भोजन और आत्मिकता के बीच में जो है முணுமுணுக்க கூடாது, गड़बड़ी नहीं करना है. ஏனென்றால் தேவன் நம்முடைய अनेक பாவங்களை தேவன் மன்னித்தார். परमेश्वर हमारे बहुत सारे पापों को क्षमा किया. நம்மை அவர் குணப்படுத்தினார், சுகப்படுத்தினார். हमें जो उन्होंने चंगा किया, ठीक किया. பல ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். कई तरह के बुराई से हमको छुड़ाया. நமக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தேவன் நம்மை நிரப்பினார். हमको अनुग्रह और सत्य से भरा. தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நாம் திருப்தியாக நம்ம இந்நாள் வரைக்கும் ஜீவிக்க முடியாத கிருபை அளித்திருக்கிறார். परमेश्वर ने सभी आशीष देके जो है हम जो समृद्धि அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். हमको संभाल के चला. இதை சங்கீதம் 103 அதிகாரம் 1 6 வாக்கியம் வரைக்கும் படித்து பாருங்கள். ये भजन நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னித்தார். हमारे से अधर्म पापों को क्षमा किया. நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு நாம் பல நேரங்களில் நாம் சாகும் தருவாய் இல்லைன்றாலும் மரண தருவாய் இல்லைன்றால் பெரிய ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் நம்முடைய வாயை திருப்தி இருக்கிறார், சோத்தினால் அல்ல. ऐसे भलाई से शेजवान चिकन बिरयानीனால் அல்ல, शेजवान चिकन बिरयानी से नहीं, நன்மையால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். ऐसे भलाई से हमारे தேவனுடைய நன்மை, அவருடைய கிருபை உள்ளத வசனத்தின் நன்மை, वचन की भलाई से அதனால நம்முடைய வாயை அவர் திருப்தி ஆக்கி இருக்கிறார் என்று வயிற்றை அவர் நிரப்பி இருக்கிறார். इसलिए हमारे जो है जो वाई को जो मुंह को तृप्त किया. வாசிங்க. கழுகுகளுக்கு சமானமானதாவது நம்முடைய வயது வால வயது வாலிபர்களாக நாம் மாறுகிறோம். ऐसे जो है हमें जो है हमारे जो जवान की तरह हमको जो बदल देते हैं.
அப்போது ஹalleluya Hallelujah. எங்கேயாவது ஒடுக்கப்படுகிறதாவது யாவருக்கும் நீதி செய்கிறார். ऐसे जो भी जो है ऐसे जो शोषित होते हैं அப்ப இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்தினார். इसलिए जो साल भर जो परमेश्वर ने आशीष देके हमको चलाया ஆதலால் என்னுடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பீர்களாக. इसलिए परमेश्वर के लोग जो है ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்து பெருகுவோமாக. परमेश्वर में जो बड़े நம்முடைய குறைவுகளும் தேவன் நீக்க வல்லவராக இருக்கிறார். कमियों को जो दूर करने के परमेश्वर நம்முடைய பலவீனங்கள், हमारे जो நம்முடைய சோர்வுகள், हमारे जो நம்முடைய இடுக்கங்கள், हमारे जो रुकावट நம்முடைய வாழ்க்கை உண்டாயிருக்கிறதாத பலவீனத்தினால் நாம் சோர்ந்து போகிறோம். हमारी जिंदगी में जो कमजोरी की तरह होने वाले जो பலவீனம் அடைகிறோம், कमजोरी होता है அவைகளில் இருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார் என்ற நம்பிக்கையை நம்ம முன்னுக்கு செல்ல வைக்கும். उनमें से परमेश्वर हमें जो है बचाता है करके தேவன் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की सभी भलाई के लिए उसको धन्यवाद. ஹalleluya. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की सभी भलाई के लिए उसको धन्यवाद. கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की सभी भलाई के लिए धन्यवाद. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. நாட்களை எண்ணும் அறிவை தேவா எங்களுக்கு தந்தருளும். दिन को गिनने का जो ज्ञान हमको देना. நாட்கள் அது எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. जो दिन जो है हमें बहुत कम है. சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல ஒரு பூண்டை போல இல்லைன்றால் ஒரு ஸ்னோவை போல கடந்து சென்று விடுகிறது. बहुत जल्दी हमारी जिंदगी ये सूखी घास की तरह जो है उड़ जाएगा. ஆனாலும் அதுடைய வார்த்தை இன்றும் நிலைத்திருக்கிறது. परमेश्वर का जो वचन जो है வார்த்தை என்னுடைய இருதயத்தில் என்றும் நிலைத்திருப்பதாக. वचन तो हृदय में हमेशा बना रहेगा. என்னுடைய சித்தத்தின்படி அவன் செய்கிறானோ அவனே என்றும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். मेरी इच्छा के अनुसार जो करता है वो हमेशा बना रहे करके யோனா लिखता है. நாம் தேவ சித்தத்தை நாம் செய்வோமாக. परमेश्वर की इच्छा करेंगे. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். नए साल में प्रवेश करने वाले புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். नई भलाई नई आशीष को पाए. ஆதலால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி इसलिए पहले जो कहा இந்த உலகம் உளுத்து கொண்டிருக்கிறது. ये जो संसार जो है ये पिघल रहा है. பூமி மத்திய பகுதியானது அது இளகி அது டிட்ராய்ட் குறைந்து கொண்டு பலவீனமாய் கொண்டிருக்கிறது. ऐसे जो धरती का जो मध्य जो भाग है वो सिकुड़ रहा है. சந்திரன் தன்னுடைய இயல்பான தன்னுடைய வல்லமை இழந்து கொண்டிருக்கிறது. सूरज जो है अपनी सामर्थ्य को ही खो रहा है. அப்ப இந்த உலகம் மறைந்து போகும் ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. संसार जो है ऐसे नाश होने का एक हालत हो गया. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்கள், लेकिन जो परमेश्वर की इच्छा जो करने தேவனை நம்பி இருக்கிறவர்கள், परमेश्वर भरोसा அவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு सच्चाई से जो है ஒரு புதிய ஒரு தொடக்கம், ஒரு புதிய காலத்தை தேவன் அவருக்கு தருகிறார். उनके लिए जो एक नया समय देगा. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த காலங்கள் அப்படி ஸ்டாட்டிக்கா நிற்கிறதா இல்லை என்றால் காலங்கள் கடந்து போகிறதா இல்லைன்றால் நாம் கடந்து போகிறோமா என்பது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு காரியமாகும். जैसे पहले कहा कि समय और ये रुका हुआ है कि हम बढ़ रहे करके ये एक सोचने वाली बात. நமக்கு 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடத்தை நாம் பார்க்கிறோம், கேலண்டர் பார்க்கிறோம். हम जो कैलेंडर में 365 दिन का एक साल देखते हैं. அந்த நாட்களை பார்த்த உடனே இன்னைக்கு காலைல ராத்திரி பகல் புதிய நாள் பிறந்துட்டு சொல்லுகிறோம். ऐसे समय को देख के ये और नया दिन आकर சரி, நீங்க இப்படி யூகிக்கீங்க அந்த கேலண்டரே இல்ல. अगर कैलेंडर होता नहीं, क्यों कैलेंडर இல்ல? कहीं भी जो कैलेंडर नहीं है, காலம் இருக்குதா இல்லையா? तो समय होगा कि नहीं? யாரா சொல்ல முடியுமா? क्या कोई बोल पाएगा? அப்போ ஆண்டவரிடம் இங்கே மோசே கேட்கிறார், அந்த காலங்கள் யுகங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ऐसे जो है परमेश्वर मूसा कहता है कि जो समय तेरे हाथों में, அது உம்முடைய நல்ல சித்தத்திற்காக நீர் அதை ஏற்படுத்தினீர். आपकी इच्छा के लिए आपने उसको बनाया. அதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக उसे अच्छी तरह से समझ, அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த अच्छी तरह से इस्तेमाल करने நீர் எங்களுக்கு போதித்தருளும். उसका जो उपदेश ஞான இருதயத்தை தாங்க ज्ञान की जो அப்படின்னு அவர் ஜெபித்தார். நாமும் हम भी நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்க हमारे दिन जो अच्छे दिन தேவ ஞானத்தினை பெற்றுக்கொள்வோமாக. परमेश्वर ज्ञान को हम पाए. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे. ஹalleluya. हालेलुया.